हालेलुया हालेलुया। தேவன் இன்றைக்கும் நம்மோடு கூட பேசுவாராக. आज भी प्रभु हमसे बातें करें। வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம். हम निकालेंगे प्रकाश वाक्य अध्याय 4 அதனுடைய 1வது வசனத்தை எடுத்துக்கொண்டு और उसके पहला वचन को हम ले लेंगे। நம்முடைய தியானத்தை நாம் துவங்கலாம். हम हमारा अध्ययन को पढ़ें। என்னோடு சேர்ந்து நீங்கள் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். प्रकाश वाक्य अध्याय 4 இவைகளுக்கு பின்பு इसके बाद இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காள சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். आंखें बंद करें, प्रार्थना। எங்கள் அன்பு தகப்பனே, हमारा प्रेमी पिता, வார்த்தையினால் எங்களை நிரப்புகிறவரே, वचन से में भरने वाला, பரலோகத்தின் முன்ருசியை பூமியிலேயே ருசிக்கச் செய்கிறவரே, स्वर्ग के अनुभव को पृथ्वी में चखने के लिए मदद करने वाला, நாளுக்கு நாள் எங்களை பரிசுத்தமாக்குதலில் நடத்துகிறவரே, दिन प्रतिदिन पवित्रता में चलाने वाला, ரட்சிக்கப்பட்ட ஒரே நாளில் நீதிமானாக்கி उद्धार की उसी दिन धर्मी बनाकर அன்று தொடங்கி இன்று வரைக்கும் எங்களை பரிசுத்தத்தில் ஈடேறச் செய்கிறவரே, उस दिन से आज तक पवित्रता में मार्गदर्शन करने वाला, இன்றைக்கும் ஒரு முதிர்ச்சியை நோக்கி எங்களை வழிநடத்துவீராக. आज भी एक परिपूर्णता की ओर ले चलिए। இந்த கன்வென்ஷன் கூட்டங்களின் கடைசி பகுதியிலே நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். इस कन्वेंशन की इस अंतिम सभा में आपको स्वागत करते நீர் हैं। வந்தால் சூழ்நிலை மாறும். आप आने से परिस्थिति बदल நீர் जाती है। வருவதுதான் பிரதானமானது. आप आना ही हमारा जरूरी। இங்கே நீரே எங்கள் நடுநாயகர் அப்பா. यहाँ आप ही हमारा चलाने वाला। எல்லா மகிமை நாங்கள் உம்முடைய பாதத்திலே வைக்க விரும்புகிறோம். सारे महिमा आपके चरणों में रखते हैं। உம்முடைய மகிமையை தொடுவதற்கு எவ்வளவேனும் எங்களுக்கு தகுதி இல்லை. आपकी महिमा को छूने के लिए हमारे पास कोई योग्यता नहीं। எங்களுக்கு கிரீடம் போன்று இருப்பவை எல்லாம் உம்முடைய பாதங்களில் வைக்கப்படுவதாக. हमारा जो भी मुकुट है वो हमारा आपके पावों के पास होता है। நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும் என்று மன்றாடுகிறோம். प्रभु आप बढ़ जाए हम घट जाए करके प्रार्थना இந்த करते हैं। இரவிலே உம்முடைய சத்தம் தொனிப்பதாக. आज की रात तेरा आवाज को सुने, உம்மண்டை நெருங்கி சேர்க்கிற சத்தம் தொனிக்கட்டும் तेरे அப்பா. निकट आने की आवाज को हम सुने। உலகத்தின் நன்மைகளுக்கான ஒரு வார்த்தை கொண்டல்ல, संसार की भलाई के शब्द नहीं, இருதயத்தை நோக்கி எங்களை ஈர்க்கிற உம்முடைய திருச்சத்தம் தொனிக்கட்டும் तेरी அப்பா. हृदय के पास आने के लिए हमें खींचने वाले शब्द, நீ பேச போகிறதற்காய் நன்றி. आप बातें करने वाले धन्यवाद। அடியனை மொழிபெயர்க்கிற தேவ மனிதரை கர்த்தர் பொறுப்பெடுப்பீராக. मुझे और अनुवादक को भी छिपा लीजिए, கிருபையாய் பயன்படுத்தும். अनुग्रहता से इस्तेमाल இயேசுவின் कर। நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते पिता। சத்தமாவுராமே. जोर से आमीन बोले। உங்களோடு நின்று உங்களுக்கு ஊழியம் செய்வது எனக்கு கிடைத்த பாக்கியம். आपके मध्य में सेवा करना मेरा सौभाग्य था। நிச்சயமாகவே நான் எதையாகிலும் கற்பித்தேன் என்பதை விட உங்களிடமிருந்தும் இங்கே இருக்கிற ஊழியரிடமிருந்தும் ஏராளம் கற்றுக்கொண்டவனாய் திரும்பி போக கர்த்தர் கிருபை தருகிறார். मैं आपको सिखाने से बढ़कर इस जगह से काफी चीज को सीखकर मैं यहाँ से जा रहा हूँ। ஒரு மனமும் இங்கே காணப்படுகிற ஒழுங்குகளும் மிக அருமையானவை. एक मन यहाँ की व्यवस्थित को मैं देख चुका हूँ। அது தேவன் இந்த தரிசன ஸ்தலத்தின் மீது பிரியம் வைத்திருப்பதின் அடையாளம். परमेश्वर इस जगह पर उसकी प्रसन्न होने का चिन्ह है। எங்கே தரிசனம் உண்டோ அங்கே ஒழுங்கு உண்டு. जहाँ दर्शन है वहाँ व्यवस्थित है। தரிசனம் இல்லாத இடத்தில் தான் ஜனங்கள் சீர்கெட்டிருப்பார்கள். जहाँ दर्शन नहीं है वहाँ लोग बिगड़ जाते ஆனால் हैं। இந்த தேசத்தை குறித்தும் பரலோகத்தின் மகிமை குறித்தும் தரிசனம் உள்ளவர்கள் எப்போதும் ஒழுங்கை காத்துக் கொள்கிறவர்கள். इस देश के बारे में और स्वर्ग के दर्शन वाले के पास हमेशा प्रभु होता है। மீண்டும் கர்த்தருக்கு சித்தமானால் அவர் வருகை தாமதித்தால் முகமுகமாய் சந்திக்க அவர் கிருபை தருவாராக. फिर प्रभु की इच्छा है तो प्रभु मौका देने से आपके मध्य में मैं आऊंगा। நினைவில் வரும்போது அடியனை ஜெபத்தில் நினைத்துக் கொள்ள உங்களை நான் வேண்டுகிறேன். जब आपको याद आएगा मेरे बारे में भी प्रार्थना இன்றைக்கும் करो। நாம் கேட்க போகிற இந்த செய்தியின் தலைப்பு, आज हमारा प्रचार की शीर्षक है இங்கே ஏறி வா. यहाँ चढ़कर आजा। பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. स्वर्ग से एक आवाज सुनाई पड़ रहा है। பத்மு தீவிலே நாடு கடத்தப்பட்டு காத்திருக்கிற யோவானின் காதுகளிலே, बत्मु टापू में भेजा गया युवना के कान में எக்காள சத்தம் போல ஒரு சத்தம் கேட்கிறதை அவர் எழுதுகிறார். एक बड़ी तुरी के समान एक आवाज को सुन रहा है। இங்கே ஏறி வா. यहाँ चढ़कर आजा। இன்றைக்கும் திருச்சபைக்கு தேவன் முழங்க பண்ணுகிற சத்தம் இங்கே ஏறி வா. आज भी कलीसिया को देखकर प्रभु यही कहता है यहाँ चढ़कर आजा। நம்முடைய ஆண்டவர் ஒரே நிலையில் நம்மை வைப்பதை விரும்புகிற தேவன் அல்ல. हमारा प्रभु हमेशा एक ही अनुभव में हमें नहीं बिठाता। நீண்ட காலத்திற்கு ஒரே நிலையில் தேக்கமடைந்திருப்பதை அவர் விரும்புவதில்லை. लंबा
दिन तक एक ही जगह में बैठना उसकी इच्छा नहीं है। அவர் அடுத்த நிலைக்குள் நம்மை வழிநடத்த விரும்புகிறார். वो हमें अगला अनुभव में ले चलाने चाहता ஒரு है। நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு முதிர்ச்சி அடைய பண்ணுகிற ஆண்டவர். एक अनुभव से और एक परिपूर्णता में ले चलने वाला। கிறிஸ்துவுக்கு ஒப்பான சாயலாகும் வரைக்கும் பூரண புருஷராகும்படி நம்மை அவர் முதிர்ச்சி அடைய செய்கிற தேவனாய் இருக்கிறார். मसीह का स्वरूप के समानता में हम परिपक्व बनने के लिए हमें ले चलने वाला। எபிரேயர் 6:1-2 வசனங்கள் சொல்லுகிறது பூரணராகும்படி கடந்து போவோமாக. इब्रानियों 6वां अध्याय 1-2 वचन परिपक्व की ओर चलो। மீண்டும் மீண்டும் அஸ்திபாரமிட்டுக் கொண்டே இராமல் बार-बार वही नींव को न डालते हुए இன்னும் கூட பால் குடிக்கிற அனுபவத்தோடு இராமல் अब तक दूध पीने के अनुभव में ना होते हुए இன்னும் கூட சிறு சிறு காரியங்களுக்கும் கலங்கி போகிறவர்களாயிராமல் अब तक छोटे-मोटे बातों पर चिंता न करते हुए கிறிஸ்துவுக்குள் முதிர்ச்சி அடைவதை நம்முடைய தேவன் எதிர்பார்க்கிறார். मसीह में परिपक्व की ओर जाना प्रभु की इच्छा है। இந்த கன்வென்ஷன் கூட்டங்களின் கடைசி நாளிலே தேவன் நம்மை இன்னும் ஒரு நிலைக்குள் நடத்தி इस செல்வார். कन्वेंशन के अंत दिन में और एक अनुभव पर प्रभु ले जाने Our वाला। God is the God of next level. हमारा परमेश्वर नई अनुभव में ले चलने वाला। என் கூட சேர்ந்து சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் அடுத்த நிலையின் ஆண்டவர். हमारा परमेश्वर अगला अनुभव में ले चलने वाला। எசேக்கியேல் 47 நாம் ஒரு தரிசனத்தை வாசிக்கிறோம். एसेकियेल 47वां अध्याय में एक वचन को पढ़ते हैं। எசேக்கியேலை ஆண்டவர் தரிசனத்திலே ஒரு நதியின் ஓரத்தில் நடத்தி செல்கிறார். परमेश्वर एसेकियेल को दर्शन में एक नदी में ले चलता है। 1000 முழம் கடக்க செய்கிற போது 1000 फुट पार होने के बाद அங்கே தண்ணீர் கணுக்கால் அளவாய் இருந்ததா. वहाँ हम देखते एड़ी तक पानी था। வனாந்திரத்தில் நடந்து வந்த எசேக்கியேலுக்கு ஒருவேளை அது பூரணமானது போல இருந்திருக்கலாம். जंगल में चलकर आने वाले एसेकियेल के वो उसके लिए परिपूर्ण ना हो सकता। தண்ணீரற்ற இடத்தில் இருந்த எனக்கு கணுக்கால் அளவாகிலும் கிடைத்ததே என்ற ஒரு திருப்தி வந்திருக்கலாம். सूखे जमीन से अभी एड़ी तक पानी की जगह में ले आने से वो तृप्त हो सकता था। அங்கே நின்று கொண்டே கர்த்தரை அவன் துதித்துக் கொண்டிருக்கிற போது शायद एड़ी के अनुभव में से प्रभु को स्तुति कर सकता था। அங்கே இன்னும் ஒரு 1000 முழம் அளக்கப்படுகிறது. वहाँ से और एक 1000 फुट चलने पड़ा। அடுத்த 1000 முழம் அவரை முழங்கால் அளவுக்கு அழைத்துச் செல்கிறது. अगला 1000 फुट उसे कम घुटने तक जाने लगा। முழங்கால் அளவு இன்னும் திருப்தியாய் ஒருவேளை எசேக்கியேலுக்கு காணப்பட்டிருக்க கூடும். शायद घुटने के अनुभव में वो तृप्त होकर प्रभु को कुछ आराधना कर सकता था। ஆண்டவர் அங்கே அவரை நிறுத்தி விடவில்லை. प्रभु उधर ही उसे खड़ा नहीं किया। இன்னும் ஒரு 1000 முழம் वहाँ அளக்கிறார். से और 1000 फुट அந்த 1000 முழம் இடுப்பளவுக்கு கொண்டு செல்கிறது. 1000 फुट उसके कमर तक आने लगा। இடுப்பளவு என்பது பாதி உலகம் பாதி ஜீவநதி என்பது போல இருக்கும். कमर का मतलब अर्धा आत्मिक जीवन अर्धा संसार की जीवन। என்னோடு இருக்கிற எல்லாரையும் விட நான் ஆவியில் வளர்ந்தவன் என்பது போல தோன்றும். शायद हो सकता इनसे मैं थोड़ा आत्मा में बढ़ चुका हूँ। தேவனுடைய பிரசன்னமும் மகிமையும் ஏராளமாய் இருப்பது போல தோன்றும். लगेगा परमेश्वर की उपस्थिति महिमा मुझ में ज्यादा है। போதும் ஆண்டவரே, நான் இருந்த நிலைக்கு எவ்வளவோ வளர்ந்திருக்கிறேன் என்பது போல தோன்றும். शायद लगेगा प्रभु मेरी शुरुआत से अब मैं ज्यादा बढ़ चुका हूँ। ஆனால் ஆண்டவர் அங்கேயும் நிறுத்தி விடவில்லை. फिर भी प्रभु कमर के अनुभव में नहीं तोड़ा। நான்காவது நிலை இன்னும் ஒரு 1000 முழம் அளக்கிறார். चौथी एक अनुभव है और भी 1000 फुट। அங்கே நதியானது நீச்சலாளமும் கடக்க முடியாததுமாயிருந்தது. वो नदी में वो तैरने के लायक में चले गया था। இன்றைக்கும் தேவன் சிலரை கணுக்கால் அளவிலிருந்து முழங்கால் அளவுக்கு மாற்ற விரும்புகிறார். आज भी प्रभु कुछ लोगों को एड़ी के अनुभव से घुटने के अनुभव में ले आने चाहता है। முழங்கால் அளவின் நிலையில் இருக்கிறவர்களை இடுப்பளவிற்கு கொண்டு வர விரும்புகிறார். घुटने के अनुभव में रहने वालों को कमर के अनुभव में ले आने चाहता பல है। ஆண்டுகளாய் இடுப்பளவின் அனுபவத்தில் தேங்கிவிட்ட சிலரை நீச்சலாளத்திற்கு அவர் இழுத்துச் செல்ல कई விரும்புகிறார். सालों से कमर के अनुभव में रहने वालों को तैरने के अनुभव में ले जाने चाहता है। அதற்கு தயாராய் இருப்பவர்கள் ஒரு ஆமென் சொல்லி और इसी के लिए जितने जन तैयार है आमीन बोलो। நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லையோ, आप चाहत रखो ना रखो, நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்களை வைக்க அவர் விரும்பவில்லை. आपके अनुभव में प्रभु बिठाने नहीं चाहता। இது உங்கள் பூரண ஸ்தானம் அல்ல. ये आपकी परिपक्व स्थान नहीं இது है। நீங்கள் நீண்ட காலம் நிற்க வேண்டிய இடம் அல்ல. ये लंबा दिन तक खड़े होने की जगह नहीं है। நாளுக்கு நாள் அவருக்குள் வளருவது. दिन प्रतिदिन उसमें बढ़ना। பரிசுத்தமுள்ளவன் இன்னும் जो பரிசுத்தமாக, पवित्र और भी पवित्र हो நீதி जाए, செய்கிறவன் இன்னும் நீதி जो செய்யட்டும், धर्मी और भी धर्मी हो जाए, வளருகிறவன் வளர்ந்து கொண்டே जो बढ़ रहा இருக்கட்டும். और भी बढ़ते जाए। என்னோடு இருக்கிற பாஸ்டர் மணியை போல அல்ல, मेरे साथ रहने वाले पास्टर के समान नहीं। மேடையில் அமர்ந்திருக்கிற கனம் பெற்ற தேவ மனிதர்களின் அளவுக்கு அல்ல, और आज वेदी पर बैठे हुए सेवकों के समान नहीं। நாம் ரசிக்கின்ற சாதனை புரிந்த நம்முடைய முன்னாள் பரிசுத்தவான்களை குறித்தல்ல, हमारे पहले शताब्दी में जिए हुए पवित्र लोगों के समान नहीं। கிறிஸ்துவின் சாயல் வரைக்கும் வளர நாம் அழைக்கப்படுகிறோம். मसीह के स्वरूप तक बढ़ना चाहिए। நம்முடைய வளர்ச்சி நம்முடைய உடன் விசுவாச
விசுவாசிகளின் அளவுக்கு அல்ல பிரதர். हमारा बढ़ोतरी हमारा साथ रहने वाले विश्वासी के समान नहीं. நீங்கள் உங்களை அளக்க விரும்பினால் ஒரு விசுவாசியின் பக்கத்தில் நின்று அளக்காதீர்கள். आप अपने आप को आए कि विश्वास के साथ नापो मत. நீங்கள் உங்களை அளக்க விரும்பினால் உங்கள் ஸ்தாபன ஊழியர்களோடு நின்று அளக்காதீர்கள். आप आपके बारे में नापना है तो संस्था के साथ नापो मत. நமக்கு அளவுகோலாய் இருப்பவர் கிறிஸ்து. हमारा नाप मसीह यीशु. அவரை போல மாறவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். उसके समान बनने के लिए बुलाए गए. நாம் அழைக்கப்பட்டது அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறும்படி. उसके स्वरूप के समान बनने के लिए हम बुलाए गए. அது தேவ சாயல் என்பது மரணத்திற்கு பின்பு நடக்க வேண்டியதல்ல. परमेश्वर के स्वरूप मृत्यु की बात नहीं है. மறுரூபம் அடையும் போது நடக்க வேண்டியதல்ல. रूपांतर होने के समय की बात नहीं है. பூமியிலேயே நாம் அவருக்கு ஒப்பானவர்களாய் மாற்றப்படுகிறோம். इस पृथ्वी में उसके समानता में हम बनना चाहिए. நாளுக்கு நாள் அவருக்கு ஒப்பாய் பூரண வளர்ச்சி அடைய அழைக்கப்படுகிறோம். प्रतिदिन उसके समानता में परिपक्व में चलते जाए. இங்கே ஏறிவா என்கிற சத்தம் கேட்கிறது. यहाँ जड़कर आजा आवाज. ஆமென் சொல்லுங்களேன். आमीन बोलो. ஹல்லேலூயா. हालेलुया. நாம் நிற்கிற ஆழம் மாற வேண்டும். हम जिस गहरे में है वो बदलना है. நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் மாற வேண்டும். हमारा आत्मिक अनुभव बदलना है. தேவ உறவிலே மேலே 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 நாம் வளர தேவன் परमेश्वर के रिश्ते पर दिन प्रतिदिन बढ़ते बढ़ते जाए. என்னை கவனியுங்கள். सुनो. கிறிஸ்துவுக்குள் முதிர்ச்சி அடைவது मसीह में परिपक्व होना அநேக ஆவிக்குரிய பலன்களை தரக்கூடியது. कई आत्मिक प्रतिफल को देता है. ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைகிற போது आत्मिक परिपक्व को पाने के समय 5 ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது. हमारे अंदर 5 आशीष होता நான் है. செய்தியை 4 மலைகளுக்கு நேரே உங்களை நடத்த விரும்புகிறேன். मैं अपने संदेश को 4 पहाड़ की ओर ले चलूंगा. ஆனால் 5 ஆசீர்வாதங்களை வேகமாய் பட்டியலிடுகிறேன். मैं 5 आशीष को जल्दी से मैं आपको बोलूं. முதல் ஆசீர்வாதம், पहला आशीष ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருகிற ஒரு தேவ பிள்ளை आत्मिक जीवन में बढ़ने वाली एक बेटा बेटी के जीवन में தேவனோடு நல்லுறவிலே இருக்க முடியும். परमेश्वर के साथ अच्छे रिश्ते में हो सकता It है. improves the relationship with God. परमेश्वर के साथ अपने रिश्ता को और भी बढ़ाते हैं. தேவனுடைய மனதை புரியும் அளவுக்கு அவன் வளருகிறான். परमेश्वर के मन को पहचानने के लायक में बढ़ அவரை जाता है. விட்டு பிரியாத ஒரு கிருபை அங்கே கிடைக்கிறது. प्रभु से दूर ना होने वाले अनुग्रह को प्राप्त करता है. ஆவிக்குரிய முதிர்ச்சியின் இரண்டாம் ஆசீர்வாதம், आत्मिक परिपक्व में दूसरी आशीष है. அது நம்முடைய அழைப்பை நிறைவேற்ற நம்மை தயார்படுத்துகிறது. वो हमारा बुलावट को पूरा करने के लिए हमें तैयार करता है. இன்னும் குழந்தை போல இருக்கிற ஒருவரால் பெரிய பொறுப்புகளை சுமக்க முடியாது. बालक के समान रहने वाला बड़ा जिम्मेदारी को उठा नहीं सकता. ஆனால் ஆவியிலே பலப்படுகிற ஒருவர் மீது परंतु आत्मा में बलवंत पाने वाला தேவன் பெரிய கனமான மகிமைகளை வைக்க விரும்புகிறார். परमेश्वर उसके ऊपर बड़ी आदर की काम को रखने चाहता மூன்றாவது है. ஆசீர்வாதம், तीसरी आशीष ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைகிற போது आत्मिक परिपक्व होने के समय அது நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாற்றி விடுகிறது. वो हमारी पूरी जिंदगी को बदल दे रहा है. It transforms our life. अपने जीवन पूरी बदल जाता है. அது நம்முடைய சரீர வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறது. हमारा शारीरिक जीवन को आशीष करता है. திருமண வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறது. शादी जीवन को आशीष करता है. மற்றவர்களோடு இருக்கிற உறவை அது பலப்படுத்துகிறது. दूसरे के साथ के संगति को आशीष करता है. நம்முடைய குணத்தை அழகாய் மாற்றுகிறது. हमारा स्वभाव को ठीक बना देता है. ஆவிக்குரிய முதிர்ச்சியின் நான்காவது ஆசீர்வாதம், आत्मिक परिपक्व की चौथी आशीष அது நம்மை வேலி அடைக்கிறது. वो हमें बाड़ा बांध देता है. ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைகிறவன் பாவத்திற்கு தப்புகிறான். आत्मिक परिपक्व पाने वाला पाप से बचता है. ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைகிறவன் சதிகளுக்கு தப்புகிறான். आत्मिक परिपक्व में आने वाला बुराई से बचता है. ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைகிறவன் சத்துருவின் வஞ்சனைகளுக்கும் கள்ள உபதேசங்களுக்கும் தப்புகிறான். आत्मिक परिपक्व पाने वाला दुष्ट जाल दुष्टता से बच जाता है. ஆவிக்குரிய முதிர்ச்சியின் ஐந்தாவது ஆசீர்வாதம், आत्मिक परिपक्व के पांचवी आशीष அது தேவனுடைய காரியங்களை நேசிக்கும்படி நம்மை தூண்டுகிறது. परमेश्वर का हर चीज को प्रेम प्रेम करने के लिए प्रेरणा देता है. ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைகிறவன் குளிர்ந்து போவதே இல்லை. आत्मिक परिपक्व में जाने वाला ठंडेपन पर ना जाएगा. ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைகிறவன் தேவனுடைய அன்பை சந்தேகிக்கிறதில்லை. आत्मिक परिपक्व में जाने वाला परमेश्वर के प्रेम पर शक नहीं करता. ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைகிறவன் தேவன் நேசிக்கும் எதையும் நேசிக்க தயங்குவதே இல்லை. आत्मिक परिपक्व में जाने वाला परमेश्वर प्रेम करने वाली चीजों को ये भी प्रेम करेगा. ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைகிறவன் தேவனுக்காக எதையும் இழக்க யோசிப்பதே இல்லை. आत्मिक परिपक्व में जाने वाला परमेश्वर के लिए कुछ भी खोने के लिए तैयार. தேவன் திருச்சபை அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்ல விரும்புகிறார். परमेश्वर कलीसिया को अगला एक अनुभव में ले जाना है. ஒரே வட்டத்தில் சுற்றி கொண்டிருப்பதல்ல, एक ही जगह पर बैठना नहीं. இன்றைக்கு அந்த பவுண்டரி உடைவதாக. आज उस बंधन बाउंड्री टूटे. ஐயா, இவ்வளவு நேரம் பேசின பிறகும் பவுண்டரி உடையவா? इतना दिन बोले इतना
बॉन्डीशिप टूटे அப்படியே நான் பிரசங்கத்தை கொஞ்சம் மாத்தி मैं थोड़ा प्रचार को बदल कर கர்த்தர் உங்களை வேற லெவல்ல வைக்க போறார் प्रभु brother னு तुम्हें சொல்லி अगला अनुभव में लेवल में ले जाएगा यदि मैं बोलूं உங்க பிசினஸ் வேற லெவலுக்கு तुम्हारा மாறுதுன்னு சொல்லி बिजनेस दूसरा लेवल में जाएगा உங்களை சொல்லல आपको नहीं அப்படி எல்லாம் நான் பிரசங்கிச்சிருக்கிறேன் ऐसा मैं प्रचार किया அங்க வர்ற அபிஷேகமே வேற वहां லெவல் का अभिषेक कुछ अलग होता है ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணுமா आत्मिक जीवन में बढ़ना ही किया என்னுடைய காதுகள்ல சில சத்தம் இப்படி கேக்குது मेरे कान में ऐसा कुछ आवाज सुनाई पड़ ஏதாவது रहा है ஷார்ட்கட் இருந்தா சொல்லிருங்க पास्टर பாஸ்டர் जी कुछ शॉर्टकट है तो बोलो ना இந்த கணுக்காலு ये एट के முழங்காலு अनुभव, ये घुटने का अनुभव, 1000 முழம் ये 1000 फीट இதெல்லாம் இல்லாம ये इसके बिना ஸ்ட்ரெயிட்டா நீச்சலாலம் போறதுக்கு सीधा तैरने के अनुभव में जाने ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா कुछ शॉर्टकट है क्या ஒரே நாள்ல போயிரலாமா एक ही दिन में पहुंचने ஒரே கன்வென்ஷன்ல एक போயிரலாமா ही कन्वेंशन में जाने ஒரு ஃபயர் கேம்ப் வச்சா போயிரலாமா एक फायर कैंप में वहां जाने के लिए நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க बहुत दिन ऐसे ही सोच कर बैठे हैं அது ஒரே இரவில் நடக்கிற வேலை वो एक ही रात में होने वाली बात नहीं है இட்ஸ் டே பை டே process दिन प्रतिदिन की नियम அனுதினமும் முன்னேற வேண்டியது प्रतिदिन तू आगे बढ़ it takes time वो समय लेगा நிமிடத்திற்கு நிமிடம் முன்னேற வேண்டியது मिनट की मिनट वो ஒவ்வொரு மாதமும் மேலே ஏற வேண்டியது हर महीना चढ़ना है ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்க வேண்டியது हर कदम कदम उठा के रखे எத்தனை பேருக்கு நான் சொல்றது कितने जन का समझने आया ஒரு ஆமென் சொல்லுங்க एक आमीन बोलो சரீர வளர்ச்சி வருடங்களோடு தொடர்புடையது हमारा शरीर की जो बढ़ोतरी सालों के साथ जुड़ा है ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சி கீழ்ப்படிதலோடு தொடர்புடையது परंतु आत्मिक बढ़ोतरी हमारा आज्ञा पालन के साथ जुड़ा है ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கும் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தின் வருடங்களுக்கும் தொடர்பு இல்லை आत्मिक परिपक्व उद्धार पाए हुए अनुभव के साथ कोई संबंध नहीं விளங்குனவங்க ஆமென் சொல்லுங்களே एक आमीन बोलो அல்லேலூயா हालेलुया பரம்பரை கிறிஸ்தவர்களாய் இருப்பவர்கள் कुछ लोग पीढ़ी पीढ़ी से मसीह लोग हैं தங்களுடைய ஆகாரத்திற்கு கூட ஜெபிக்க கூடாதவர்கள் இருக்கிறார்கள் अपनी भोजन के लिए भी प्रेरणा करने वाले हैं அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார் वे रोटी और भोजन का आशीष करे வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் बीमारी को तुझसे दूर करूंगा அப்படி சொல்லி ஜெபம் பண்ணா ஒரு ஐயா கேக்குறாரு ऐसा प्रेयर करने से एक भाई ने पूछा பாரம்பரிய சபையில பல வருஷம் உபதேசியரா இருந்தவர் रीति रिवाज की कलिशा में कई साल से पासवान था தம்பி இந்த வசனம் பைபிள்ல இருக்கு वो क्या बोला मालूम है भाई ये वचन बाइबल में है क्या எத்தனை வருஷம் உபதேசம் वो कितना साल की उपदेश for 40 years அவர் தாங்க உபதேசி 40 साल वो चर्च में वो उपदेश किया வருடங்களுக்கும் ஆவிக்குரிய முதிர்ச்சிக்கும் சம்பந்தம் இல்லை साल और आत्मिक बढ़ोतरी के लिए कोई संबंध नहीं ஆவிக்குரிய முதிர்ச்சி கீழ்ப்படிதலோடு தொடர்புடையது आत्मिक परिवर्तन हमारा आज्ञा पालन के साथ है கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற ஒரு இளைஞன் ஆவியிலே முதிர்ந்திருக்க முடியும் प्रभु के लिए आज्ञा पालन करने वाले एक जवान आत्मिकता में बढ़ सकता है கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற ஒரு சாமுவேல் ஆவியிலே பலப்பட்டு விட முடியும் और परमेश्वर का आज्ञा पालन करने वाला सामुएल आत्मा में बढ़ सकता है எவ்வளவுதான் வயது முதிர்ந்தாலும் கர்த்தருடைய காரியங்களில் குளிர்ந்து போன ஏலியால் தேவ சத்தம் கேட்காமல் போய்விட முடியும் कितना भी आत्मिकता में बुजुर्ग क्यों ना प्रभु की आवाज को ना सुनने वाला एलिया कुछ नहीं कर सकता spiritual maturity depends on obedience तेरी आत्मिक उन्नति तेरे आत्मिक आज्ञा पालन के साथ जुड़ा है ஆவிக்குரிய முதிர்ச்சி அறிவின் அளவை பொறுத்தது அல்ல आत्मिक बढ़ोतरी हमारा दिमाग के साथ नहीं நான் வேதத்தை பலமுறை திரும்ப திரும்ப படித்திருந்தால் मैं बाइबल को कई बार पढ़े MD MTH PhD என்று இறையியல் பட்டங்களை வாங்கி குவித்தால் MD MTH PhD में पढ़ाई करो அது ஆவிக்குரிய முதிர்ச்சி அல்ல वो आत्मिक परिपक्व नहीं है ஆவிக்குரிய முதிர்ச்சி அன்பின் அளவை பொறுத்தது आत्मिक परिपक्व तो जितना प्रेम में है தேவனை எவ்வளவு நேசிக்கிறார் प्रभु को कितना प्रेम தேவ करता है ஜனத்தை எவ்வளவு நேசிக்கிறார் लोगों को कितना प्रेम करता है தேவனுடைய திருச்சபை எவ்வளவு நேசிக்கிறார் कलीसिया को तू कितना प्रेम करता है தேசத்தின் ஜனங்களை எப்படி देश நேசிக்கிறார் के लोगों को कैसा प्रेम करता है சத்துருக்களை என்னால் நேசிக்க முடிகிறதா शत्रु को तो प्रेम करता है क्या அன்பின் அளவுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சியை जितना தீர்மானிக்கிறது प्रेम में बढ़ चुका तेरा आत्मिक भी बढ़ेगा தேவன் இன்றைக்கு சபையின் எல்லைகளை உடைப்பாராக आज परमेश्वर तेरे कलीसिया के सीमा को तोड़ दे ஒரே நிலையில் பல ஆண்டுகளாய் இருக்கிற தேவ பிள்ளையே एक ही सीमा में रहने वाले लोगों ஒரே நிலையில் நீங்கள் தேங்கி இருப்பதை அவர் விரும்பவில்லை एक ही जगह में बैठे रहना उसकी इच्छा नहीं இன்றைக்கு நம்முடைய திருச்சபை குறித்து
தேவனுடைய இருதயத்தின் விருப்பம் எல்லாம் आज हमारे कलीसिया के बारे में परमेश्वर के हृदय की धड़कन move forward, आगे बढ़, முன்னேறி செல்வாயாக. आगे बढ़ते जा. இங்கே அமர்ந்து விட்டது என்ன? इधर क्यों तू बैठा है? குறுகிய வட்டத்தில் உட்கார்ந்து இருப்பது என்ன? इस सीमा के अंदर तू क्यों बैठा है? காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டுமே. समय को देखने से तू गुरु होना चाहिए. காலத்தை பார்த்தால் ஆவியில் பலப்பட்டிருக்க வேண்டுமே. समय को देखने से आत्मा में बड़े होना है. அடுத்த நிலைக்குள் வளர்ந்திருக்க வேண்டுமே. अगला अनुभव में तो होना चाहिए. இன்னும் ரட்சிப்பிலேயே தங்கிவிட்டது என்ன? अभी तक तू क्यों उद्धार में बैठा है? சில அந்நிய பாஷை அடையாளங்களிலே தங்கிவிட்டது என்ன? कुछ अन्य भाषा में तू क्यों बैठा है? ஏதோ சில நிமிட ஜெபங்களில் நீ தங்கிவிட்டது என்ன? छोटे मोटे प्रार्थना में तू क्यों बैठा है? இங்கே ஏறி வா என்கிற சத்தம் கேட்கிறது. आजा कर आवाज. அந்த சத்தம் உங்கள் இருதயங்களில் தொனிக்கும் என்றால் கரம் தட்டி ஆமென் आवाज சொல்லுங்கள். आपके हृदय में सुनाई पड़ता तो ताली தேவ बजाकर உறவிலே ஏறி வா. प्रभु की रिश्ता में चढ़कर आजा. ஆவிக்குரிய அனுபவத்தில் ஏறி வா. आत्मिक अनुभव में चढ़कर आजा. இனி காலம் செல்லாது. अभी समय नहीं है. இன்னும் நீ காத்திருப்பது தேவையற்றது. अभी तू बाट जोना व्यर्थ. இனியும் நீங்கள் தாமதிப்பதை கர்த்தர் அனுமதிப்பதில்லை. तू बाट जोना प्रभु अनुमति नहीं देगा. தேவன் சிலரை அழைத்துக் கொண்டு செல்ல प्रभु விரும்புகிறார். कुछ लोगों को बुला कर ले தேவன் जाएगा. சிலரை இழுத்துக் கொண்டு செல்ல प्रभु விரும்புகிறார். कुछ लोगों को खींच कर जाएगा. நீங்கள் கடக்க மாட்டேன் என்று நிற்பதை அவர் பார்க்கிறார். आप नहीं चल रहे हैं वो देख रहा है. அவரே கடக்க பண்ண वो போகிறார். खुद तुम्हें चलाएगा. தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், भविष्यवाणी करो. அவரே உங்களை கடக்க பண்ண वो போகிறார். तुम्हें चलाने वाला. கணுக்கால் அளவு போதும் ஆண்டவரே. ये भी अनुभव काफी है. எனக்கு குடும்ப பாரம் அதிகம். मुझे परिवार की बोझ है. சரீரம் பலவீனமாயிற்று. मैं कमजोर हूँ. எனக்கு வயது அதிகமாயிற்று. मेरा उम्र बढ़ चुका. என்னால் இயன்ற மட்டும் ஓடி முடித்தேன். मैं काफी दूर दौड़ चुका हूँ. ஆவியானவர் எனக்கு வார்த்தை தருகிறார். प्रभु पवित्र आत्मा बोलता है இல்லை, नहीं. அந்த வட்டத்தை விட்டு உன்னை நான் கடக்க उस பண்ணுவேன். सीमा से तुझे बाहर இந்த लेके आऊंगा. வருடத்தில் அது நடக்க போகிறது. तू आज से चलेगा. Tonight கர்த்தர் அதை செய்ய आज போகிறார். की रात करेगा. சில வாலிப தம்பிமாரை ஏறி வர பண்ண तू போகிறார். जवान भाइयों को கண்களை उठाएगा. மூடி கரங்களை தட்டி ஆவியில आंखें நிரம்பி बंद करके சொல்லுங்கள். ताली बजाकर स्तुति அதற்கு करो. ஆயத்தமாய் இருக்கிறவர்கள் கைத்தட்டி பேசுங்கள். जो तैयारी है बातें करो. உங்கள் கால்களின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. तेरे पैरों के बंधन टूटे. ஏது உன்னை ஆமென் முன்னேற முடியாமல் தடுத்ததோ, आगे बढ़ने से जो चीज உன் तुझे रोकता ஓட்டத்தை है, தடுத்தது எதுவோ, तेरे दौड़ को जो रोकता है, அந்த சங்கிலி वो அறுக்கப்படுகிறது. जंजर टूट जाए. நல்ல கையை தட்டி अच्छा ताली बजाकर விடுதலையை பெற்றுக் கொள்ளுங்கள். छुटकारों को पाओ. அந்த உறவு அறுக்கப்படுகிறது. ओ उस बंधन टूटे. நன்றாய் ஓடினீர்களே, एक बार अच्छे से दौड़ा. உங்களை தடை செய்தவன் तुझे யார்? किसने रोका? அவன் சிதறடிக்கப்படுகிறான். वो नष्ट हो जा. இப்பொழுதே கர்த்தர் சொல்லுகிறார், अभी प्रभु कहता அந்த है பொருளாசை விலகுகிறது. वस्तु की लालसा दूर அந்த हो. பண ஆசை விலகுகிறது. रुपये का लालसा அந்த दूर हो உலக जा. ஆவி சிதறி போகிறது. संसार की आत्मा दूर हो जा. மேலே ஏறி வா. ऊपर चढ़कर आजा. சகோதரா, அவர் உங்களை கடக்க பண்ணும் காலம் வரும். भाई आपको वो चलाने के समय आ रहा है. அவர் சொல்லுகிறார், நீ என்னை இழுத்துக் கொள்ளும் என்று ஜெபித்தால் போதும். तू प्रार्थना कर प्रभु मुझे खींच ले. உன் கையை மாத்திரம் என் கரத்தில் கொடுத்தால் போதும். तू अपने हाथ को प्रभु को देने से I will take you to the next level. मैं दूसरा जगह में तुझे ले जाऊंगा. நான் உன்னை அடுத்த உயரங்களுக்கு எடுத்துச் செல்வேன். अगला ऊंचाई में तुझे ले जाऊंगा. விருப்பம் இருந்தா ஆமென் சொல்லி இருக்கணும் பிரதர். आमीन बोलो ना. அவர் ஆயத்தமா வந்திருக்கிறார். प्रभु तैयारी के साथ आया. ஆமென் சொல்லுங்களே. आमीन बोलो. அவர் மலை மேலே ஏற பண்ண போகிறார். वो हमें पहाड़ में चढ़ाएगा. நீங்கள் இதுவரை பார்த்திராத உயரங்களுக்கு கர்த்தர் கொண்டு போக விரும்புகிறார். देखे ऊंचाई. பிசாசினுடைய தந்திரத்தில் ஒன்று என்ன தெரியுமா? शैतान की चालक में एक क्या मालूम? தேவன் நம்மை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு அழைக்கிற போது, परमेश्वर जब ऊंचाई जगह में हमें बुलाता है, கவனியுங்கள், सुनो, நாம் அதை ஒவ்வொரு மலையா ஏறி ஏறி போவோம். हम एक एक पहाड़ चढ़ चढ़ कर जाते ஒரு हैं. சிறிய பர்வதத்தில் ஏறிய உடனே एक छोटा पहाड़ में चढ़ने के बाद அவன் நம்முடைய காதுகளில் சொல்லுகிற வஞ்சகம் तब என்னவென்றால், शैतान हमारे कान में एक झूठ बात बोलता है. எங்கேயோ படுகுழியில கிடந்த நீ, तू तो अतलोक में गड्ढे में गिरा हुआ था. உளையான சேற்றில கிடந்த நீ, कीचड़ में तू पड़ा हुआ था. இப்ப எவ்வளவு உயரம் வந்திருக்க பாத்தியா? अब देख कितना ऊपर आ गया. तो இந்த உயரத்தில் நின்னு பாரு, इस ऊंचाई से देख, அந்த குடும்பத்தை பாரு, उस परिवार को देख, இன்னும் அப்படியே தான் இருக்கு. और उधर ही है. இந்த சகோதரனை பாரு, ये भाई को देख, இன்னும் ஒன்ன மாதிரி வளரல. तेरे समान नहीं बढ़ा. நீ ஜெபத்துல நல்லா வளர்ந்து, तू प्रेयर में अच्छा बढ़ा நீ है. ஆராதனையில நல்லா வளர்ந்து, आराधना में तू बढ़ நீ चुका है. ஆவியில நல்லா வளர்ந்து, आत्मा में तू बढ़ நீ चुका है. வசனத்துல நல்லா வளர்ந்து, वचन में तू बढ़ चुका है. அப்படியே சொல்றதுனால ऐसा वो
झूठ बोलने के நாம कारण, கீழே பார்க்கிறதுனால நம்ம நிக்கிறது உயரமாவே हम தெரியுது. नीचे देखने के कारण हम ये समझते हैं मैं ऊपर हूं। ஆண்டவர் சிலருடைய மனக்கண்களை திறக்க प्रभु விரும்புகிறார். कुछ लोगों की आत्मिक आंखों को खोल रहा है। ஏற வேண்டிய தூரம் तो இன்னும் और இருக்கு. भी चढ़ना बाकी है, நீ பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் இன்னும் இருக்கு. और भी तो यात्रा करना बाकी है। இது அல்ல நீ நிற்க வேண்டிய ஸ்தானம். या तो खड़ा होना उसकी इच्छा नहीं, அது இன்னும் உயரமாய் वो இருக்கிறது. और भी ऊंचाई जगह। திருச்சபைக்கு தேவன் தீர்க்க தரிசனமாய் முழங்குகிறார். कलीसिया के लिए भविष्यवाणी की இது आवाज, அல்ல நீ நிற்க வேண்டிய ஸ்தானம். इधर तो खड़ा होना उसकी इच्छा அது नहीं, இன்னும் உயரத்தில் இருக்கிறது. और भी ऊंचाई। ஆமா சொல்றவங்க கையை आमीन தட்டி जो சொல்லுங்க. बोलते ताली बजाकर, இட்ஸ் நாட் யுவர் லெவல். இது அல்ல உங்கள் நிலை. ये तुम्हारा स्थिर नहीं है, அடுத்த நிலைக்கு அழைக்க விரும்புகிறேன். अगला जगह पर तू आना है। ஒரு ஆமென் சொல்லு. एक आमीन बोलो। ஹல்லேலூயா. हालेलुया। நமக்கு தெரிந்த தேவனுடைய மனிதனாம் மோசேயை கொண்டு हमारा पहचान मूसा के द्वारा, மோசேயை தேவன் 4 நிலைகளிலே ஏறி வர பண்ணினதை உங்களுக்கு விளக்கி தேவன் நம்மையும் அப்படி நடத்தி செல்ல விரும்புவதை உங்களோடு பேச ஆவியானவர் கிருபை தருவார். आज प्रभु में अनुग्रह करे। मूसा के जीवन में 4 अनुभव में बढ़ने के लिए कारण को मैं बताकर आपके लिए मैं प्रार्थना करता हूं। தரிசனமுள்ள மனிதனாய் பிறந்தவன். वो एक दर्शन व्यक्ति होकर जन्म हुआ। நேற்று இரவிலே நாம் தியானித்தோம், நாணல் பெட்டியிலே வைத்து பாதுகாக்கப்பட்டவன். कल की रात हम मूसा के बारे में देखे, एक छोटी सी वस्तु के अंदर उसे ढापा गया। தேவனுடைய அழைப்பு இருக்கும் மனிதனை எந்த தீமையும் தொடுவதே இல்லை. परमेश्वर की बुलावट पाया व्यक्ति को कोई भी कुछ नहीं कर सकता। நதியிலே விடப்பட்டாலும் தரிசனமுள்ள மனிதன் மீது கர்த்தரின் கரம் இருக்கும். अगर उसे नदी में भी छोड़ दो, दर्शन वाला के ऊपर उसके हाथ होगा। 40 ஆண்டுகள் அவன் எகிப்தின் கலைகளிலே சிறந்தவனாய் வளர்ந்து வந்தான். 40 वर्ष तक मिस्र की वो ये बड़ा कलाकार था। அடுத்த 40 ஆண்டுகள் மீதியான் தேசத்தில் தன் மாமனின் ஆடுகளை மேய்த்து வருகிறான். उसके बाद बाकी 40 वर्ष मिदान देश पर अपने ससुर की भेड़ बकरी चरा। வளருகிற போதே அவருக்குள் விதைக்கப்பட்டது என்ன? நீ தரிசனம் உள்ளவன். वो बढ़ने के समय उसके माँ इस बात को बोई है, तो दर्शन वाला। நமக்கென்று ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இருக்கிறது. हमारे लिए एक बड़ी प्रतिज्ञा है। இந்த தேசத்தை விட்டு நாம் கடந்து செல்ல போகிறோம். इस देश को छोड़कर हम जाएंगे। நீ மீட்பனாய் தலைவனாய் அழைக்கப்பட்டவன். तू अगुवा के रूप से बुलाया गया। அதற்காகவே கலைகளையும் திறமைகளையும் தேவன் அவனுக்கு தந்திருந்தார். इसलिए तो कई कला को परमेश्वर ने उसे सिखाया। ஆனால் அடுத்த 40 ஆண்டுகள் உடைக்கப்பட்டவனாய் கிடக்கிறான். परंतु बाकी 40 वर्ष मूसा टूटा हुआ था। வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாய் இருந்த மோசே अपनी बोलने में, कामों में प्रभावशाली था। எகிப்தியருக்காக பெரியவைகளை நடப்பித்த மோசே मिस्र के लिए बड़े बड़े काम करने वाला, எத்தியோப்பியாவை, ஆப்பிரிக்க தேசமாம் எத்தியோப்பியாவை எகிப்தின் சாம்ராஜ்யமாய் மாற்றிவிட்ட மோசே अफ्रीका देश जो एथियोपिया को मिस्र बनाने वाला, பார்வோனுக்கு அடுத்த நிலையில் இருந்து தேசத்தை ஆழ்ந்து கொண்டிருந்த மோசே फरोन की दूसरी जगह में होकर शासन करने वाला मूसा। அப்போஸ்தலர் 7:22 சொல்லுகிறது, வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாயிருந்தவன். प्रेरितों का काम 7:22 में लिखा है, वो बोलने में, काम में அவன் सामर्थ्यशाली। வாழ்க்கையிலே நடந்த சில சம்பவங்கள் उसके जीवन में कुछ घटना हुआ, அடுத்த 40 ஆண்டுகள் அவரை உடைத்து போட்டிருக்கிறது. बाकी 40 वर्ष उसे पूरा तोड़ दिया। கலைகளை எல்லாம் மறந்தவனா, अपनी सिखावा अनुभव को खो அழைப்பை गया, மறந்தவனா, बुलावट को भूल गया, தன்னுடைய திறமைகள் ஒன்றுக்கும் உதவாதவனா, अपनी कला को खो गया, திக்குவாயனாய் மாறி இருக்கிறான். नत्था ठीक से ना बोल पा रहा, வாக்கில் வல்லவனாய் இருந்த மோசே अच्छे से बोलने वाला मूसा அந்த நாவாய் மாறி போனா. अभी बोल नहीं पा रहा, அந்த அளவுக்கு உடைக்கப்பட்டவன். इतना तोड़ा गया। ஆனால் ஆண்டவர் அவனை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருந்தார். लेकिन मूसा के बारे में प्रभु एक योजना அழைத்த रखा, தேவன் உண்மையுள்ளவர். बुलाने वाला विश्वासी அவர் योग्य, அழைப்பும் கிருபை வரங்களும் மாறுவதே उसकी இல்லை. वरदान अनुग्रह कभी नहीं बदलता है। எந்த வயதானாலும் அவர் அதிலே கொண்டு வந்து அவனை நிறுத்துவார். कोई भी उम्र क्यों ना उस जगह में लेके आएगा। இப்போது ஆடுகளை மேய்த்து அப்படியே வழக்கமான வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிற போது भेड़ बकरे चराते चराते आगे बढ़ रहा है। 3ஆம் அதிகாரத்தில், யாத்ராகமம் 3ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் மோசேயை முதல் நிலைக்கு அழைத்து வருகிறார். निर्गमन 3 अध्याय में मूसा को पहले अनुभव में लेके आ रहा அவன் है। ஓரே பர்வதத்திற்கு தன்னுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டு போகிற போது मूसा ओरेत पहाड़ के ऊपर भेड़ बकरी को चरा रहा था। அங்கே தேவன் அவரை சந்தித்த கதை உங்களுக்கு நன்றாய் தெரியும். वहाँ परमेश्वर से मुलाकात करता है, आप जानते हैं। It was the first stage. ये पहला अनुभव, தேவனை சந்திக்கும் முதல் நிலை, परमेश्वर को मुलाकात करने की தேவ पहली உறவின் अनुभव, முதல் நிலை, परमेश्वर के रिश्ता की पहली மனம் अनुभव, திறந்து பேசுகிற முதல் நிலை. मन खोलकर बोलने की पहली अनुभव। இதை கவனிங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. प्रियजनों सुनो, தேவனோடு அப்போதுதான்
தான் அவன் பேசத் தொடங்குகிறான். प्रभु से पहली बार बातें कर रहा है. அதுவரைக்கும் தேவனோடு அவன் தனித்திருந்ததில்லை. तब तक वो प्रभु के साथ नहीं बैठा था. யெகோவாவை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும், यहोवा के बारे में सुना था, வாக்குத்தத்தங்களை நன்றாய் அறிந்திருந்தாலும், प्रतिज्ञा को अच्छे से जानता था, தன் மீது இருக்கிற அழைப்பை உணர்ந்திருந்தாலும், अपना बुलावट को जानता था, தன் தாயினால் அவன் நன்றாய் போதிக்கப்பட்டிருந்தாலும், माता के द्वारा शिक्षा दिया ஒரு गया था. முறையும் இந்த தேவனை அவன் தனியே சந்தித்ததில்லை. परंतु व्यक्तिगत रूप से इस परमेश्वर से कभी मुलाकात नहीं की. But for first time, पर पहली बार, முதல் தடவையா पहली बार யெகோவாவை நேருக்கு நேர் சந்திக்கிறார். यहोवा परमेश्वर का आमने सामने मुलाकात அந்த करता. சந்திப்புதான் वो मुलाकात அவனுக்குள் இருந்த வாக்குத்தத்தங்களை, उसके अंदर की प्रतिज्ञा को, மோசேயின் மீது இருந்த அழைப்பை, मूसा के ऊपर की बुलावट, மோசே மீது இருந்த தரிசனங்களை मूसा की दर्शन முழுமை பெற வைத்த சந்திப்பு. परिपक्व होने शुरू हो गया. நான் இப்படி சொல்லட்டும், मैं ऐसा बोलूं, எளிமையாய் சொல்லுகிறேன். साधारण बोलूं, இந்த முதல் சந்திப்பில் கூட இல்லாத ये पहला मुलाकात के बिना அநேக தேவ ஜனங்களை குறித்து தேவன் இன்றைக்கு பாரமுள்ளவராய் இருக்கிறார். कई परमेश्वर के लोगों के बारे में प्रभु चिंता करता है. சகோதரா, நீங்கள் உங்கள் தேவனை தனியே சந்திக்கிற அனுபவத்தில் இருக்கிறீர்களா? भाई, आप व्यक्तिगत रूप में आपके परमेश्वर से मुलाकात किए? உங்கள் வீட்டிலே தனி ஜெப அனுபவம் உண்டா? आपके जीवन में व्यक्तिगत प्रार्थना है? ஒவ்வொரு நாளும் தேவனை சந்திக்கிற அந்த அனுபவம் உங்கள் வீட்டில் உண்டா? हर दिन परमेश्वर को मुलाकात करने के अनुभव परिवार में है? நீங்கள் தனி ஜெபத்தில் அமர்ந்து எத்தனை நாட்கள் ஆயிற்று? आप व्यक्तिगत प्रार्थना में बैठकर कितना दिन हो गया? காலையில் எழும்பி அவரை சந்திக்கிற அனுபவம் உங்களுக்குள் உண்டா? बड़ी भोर में उठकर प्रभु से बातें करते हैं. நான் எல்லாரையும் குற்றம் சாட்ட விரும்பவில்லை, मैं दोष नहीं लगा रहा हूं. ஆனால் அந்த அனுபவம் கூட இல்லாமல் மறுபிறப்படைந்தேன் என்கிற சிலரை குறித்து தேவன் பாரமுள்ளவராய் இருக்கிறார். ऐसा अनुभव के बिना मैं भी परिपक्व पाया करके बोलने वाले पर प्रभु चिंता करता है. இன்னும் கணுக்கால் அளவில் கூட வராத சிலர், अभी भी कुछ लोग जो एडी के अनुभव में भी नहीं आए, முதல் நிலைக்கு கூட வராத சிலர், पहला अनुभव में भी नहीं आए, தேவ உறவின் முதல் பகுதிக்குள் வராத சிலரை கர்த்தர் அந்த உறவுக்குள் இழுத்துக் கொள்ள விரும்புகிறார். परमेश्वर की रिश्ता की पहला अनुभव में ना आने वालों को भी वो लेके आने என்னை चाहता है. கவனியுங்கள். सुनो, இந்த முதல் நிலையிலே ये पहला मुलाकात மோசேயினுடைய ஜெபம் எல்லாம் தன்னை குறித்தது. मूसा की प्रार्थना खुद के बारे में, அவன் இஸ்ரவேலுக்காக மன்றாடவில்லை, इस्राएल के लिए की प्रार्थना नहीं அவன் की, தன் குடும்பத்திற்காக अपने ஜெபிக்கவில்லை, परिवार के लिए प्रार्थना नहीं அவன் किया, தேசங்களுக்காக वो ஜெபிக்கவில்லை. देश के लिए प्रार्थना नहीं किया. அவன் கேள்வி எல்லாம் எனக்கு என்ன கிடைக்கும்? उसका प्रश्न है, प्रार्थना मुझे क्या मिलेगा? அங்கே இந்த முதல் சந்திப்பு முழுவதும் அவனுடைய சொந்த தேவை, ये पहला मुलाकात में अपने बारे में बोलता அவனுடைய है, சொந்த குழப்பங்கள், अपनी खुद की गड़बड़ी, அவனுக்குள் இருந்த சொந்த தயக்கங்கள், उसके अंदर की जो शक है, அவனுக்குள் எதிர்காலத்தை குறித்திருந்த பயங்கள். उसके अंदर की भविष्य के डर. என்னை கவனியுங்கள், सुनो, இதுதான் முதல் நிலை ஜெப அனுபவம். यही है पहला अनुभव की प्रार्थना. தனி ஜெப அனுபவத்திலே தான் व्यक्तिगत प्रार्थना में எனக்கான கேள்விகளுக்கு பதில் கிடைக்கிறது, मेरा जीवन के प्रश्न के लिए जवाब मिलता என் है, பயங்களுக்கு பதில் मेरा கிடைக்கிறது, डर के लिए जवाब என் मिलता है, சந்தேகங்களுக்கு பதில் मेरा கிடைக்கிறது. शक के लिए जवाब मिलता है. ஆமென். आमीन. அந்த முதல் நிலை அனுபவத்தில் கூட இல்லாத போது ये पहला अनुभव में यदि आप नहीं है तो தேவைகள் தேவைகளாகவே இருக்கிறது. जरूरी तो जरूरी बनकर रहेगा. கடன் பிரச்சனையோடு இருக்கிற தேவ பிள்ளையே, कर्जा की समस्या में रहने वालों, யெகோவா ஈரையை சந்தித்திருக்கிறீர்களா? यहोवा ईरे से मुलाकात हुआ? வியாதியோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, बीमारी में आए हुए लोगों, தனி ஜெபத்திலே யெகோவா ராஃபாவோடு ஜெபித்ததுண்டா? व्यक्तिगत प्रार्थना में यहोवा राफा से बातचीत हुआ? என்னை கவனியுங்கள், सुनो, தேவன் உங்களுக்கு தந்த தரிசனங்களும், परमेश्वर जो दर्शन तुझे दिया, தேவன் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களும், प्रभु जो तुझे प्रतिज्ञा दिया, தேவ மனிதர்கள் மூலம் பேசப்பட்ட தீர்க்க தரிசனங்களும், परमेश्वर के सेवक के द्वारा जो भविष्यवाणी, முழுமையடையும் கருவறை वो परिपक्व होने की जगह உங்கள் தனி ஜெப அறையே. आपका व्यक्तिगत प्रार्थना, தனி ஜெப அறையிலேதான் व्यक्तिगत प्रार्थना எனக்கு में சொன்ன வாக்குத்தத்தங்கள் கருத்தரிக்கிறது. मेरा लिए कहा गया प्रतिज्ञा पूरा हो रहा है. ஆமென். आमीन. கன்வென்ஷன்ல இல்ல, कन्वेंशन में नहीं, ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இல்ல, प्रार्थना करने आओ उस मीटिंग में नहीं, டிவியை போட்டு முன்னாடி உட்கார்ந்து தோத்திரம் தோத்திரம் சொல்றது இல்ல, टीवी में चालू करते सामने बैठने से नहीं, ஏதோ ஒரு முகாமில் போய் 3 நாள் அமர்ந்து விட்டு வருவதால் அல்ல, यदि कुछ कैंप में जाकर 3 दिन बैठने से नहीं, நானும் என்னை அழைத்தவரும் தனியே சந்திக்கிறோம், मैं मुझे बुलाने वाले व्यक्तिगत से मुलाकात அவரோடு உறவாடுகிற போது उसके साथ मेल मिलाप.
அவரோடு நிற்கிற போது, उसके साथ खड़े होने के அவர் समय, சமூகத்தில் போய் அமருகிற போது, उसकी उपस्थिति में बैठने அவர் के எனக்கு समय, சொன்னவை எல்லாம் वो जो भी मुझसे बोला எனக்குள் உருவாக मेरे தொடங்குகிறது. अंदर उत्पन्न होता है। மோசே, मोशे, உன் திறமைகளில் நீ தோற்றவன், तू तो कला में गिर चुका है, உன்னுடைய கல்வியிலே நீ தோற்றவன், अपनी पढ़ाई में हार चुका உன் है, அதிகாரத்தில் நீ தோற்றவன். अधिकार में तो हार चुका है, ஆனால் நீ திரும்ப கட்டப்படுவதற்கு लेकिन दोबारा तू बांधा जाने தனி ஜெப அனுபவம் தேவை. व्यक्तिगत प्रार्थना अनुभव चाहिए। ஆமென். आमीन, அல்லேலூயா. हालेलुया। தேவன் அதை முக்கியப்படுத்துகிறார். प्रभु इस बात को जरूर कहता है, அங்கேதான் என்னை குறித்த வெளிப்பாடுகள் உண்டாகிறது, वहां मेरे बारे में प्रकाशन पता चलता, அங்கேதான் வாழ்க்கை மாற்றங்கள் நடக்கிறது. वहां मेरे जीवन में परिवर्तन है। இயேசு கிறிஸ்துவினுடைய மலை பிரசங்கத்தின் முதல் பகுதியே என்ன? यीशु का पहाड़ी प्रचार की पहली भाग क्या है? நீயோ ஜெபம் பண்ணும்போது जब तू प्रार्थना உன் करेगा, அறை கதவை பூட்டிக் अपने கொண்டு कमरे में जाकर दरवाजा बंद कर, அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவோடு பேசு. गुप्त जगह से पिता से बातें कर। இந்த முதல் நிலைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு ये வருவாரா? पहली अनुभव में प्रभु हमें बुला रहा தனி है। ஜெபங்கள் குறைந்து போயிருக்கிறது. व्यक्तिगत तो प्रार्थना कम हो गया। என்னை கவனியுங்கள். आज सुनो, வாட்ஸ்அப்ல வருகிற ஒரு ஜெபத்திற்கு ஆமென் சொல்லிவிட்டதா? व्हाट्सएप प्रेयर में आमीन बोलने से, டிவியிலே வருகிற ஒரு ஜெபத்திற்கு ஆமென் பதிவிட்டு விட்டதா? टीवी में आने वाली प्रेयर के लिए आमीन बोलने से, கமெண்ட்ல டைப் பண்ணி விட்டதா? कमेंट्स में टाइप करने से ஜெபித்து விட்டதாக ஒரு திருப்தி வருகிறது. मैंने प्रेयर किया करके कुछ लोग तृप्त हो जाते हैं। ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போய்விட்டு வருவதா? कुछ लोग रविवार आराधना में जाकर आने குடும்ப से, ஜெபத்தில் 15 நிமிடம் உட்காருவதால் परिवार की प्रार्थना 15 मिनट करने से நான் தனி ஜெபம் முடித்து விட்டேன் என்று அர்த்தம் அல்ல. ये नहीं है मैं व्यक्तिगत तो प्रार्थना में जीता। எத்தனை ஆயிரம் பேர் கூடி ஜெபித்தாலும் कितने हजार लोग मिलकर प्रार्थना அது करे, நீங்கள் தனியே நின்று அவரை சந்திக்கும் ஜெபத்திற்கு तू- நிகரானது அல்ல. तू अकेला बैठकर उससे बातें करने का अनुभव वो सबसे श्रेष्ठ है। நான் கொஞ்சம் தைரியமாகவே मैं சொல்லுகிறேன். हिम्मत से थोड़ा बोलूं, கன்வென்ஷன் கூட்டத்தில் எத்தனை பெரிய மகிமை इस விளங்கினாலும் कन्वेंशन में कितनी बड़ी महिमा प्रकट இன்று हो जाए, இரவிலே நீங்கள் போய் आज की रात तू जाकर அப்பா வந்திருக்கிறேன் என்று சொல்லுவீர்களே, पिताजी में आया हूं करके அந்த बोलेगा तू। ஜெபத்திற்கு இந்த மகிமை நிகரல்ல. वो प्रार्थना में ये महिमा कुछ भी नहीं। தேவன் விரும்புவது உங்களோடு தனியே சந்திக்க. प्रभु की इच्छा तुझसे व्यक्तिगत से मिलने, தனி ஜெபத்திலே வளருகிறவன், व्यक्तिगत प्रार्थना में जो बढ़ता है, அந்தரங்கத்திலே ஜெயிக்கிறவன் जो गुप्त में प्रार्थना करता है, பொது இடங்களிலும் ஜெயம் பெறுகிறான். बाहर भी जय पाता है। நாம் ஜெபிக்க தவறுவதால் हम தான் प्रार्थना ना करने के कारण எல்லாவற்றிலும் தவறுகிறோம். सब में हार चुके। படிப்பை விட ஜெபம் முக்கியம் தங்கச்சி, पढ़ाई से प्रार्थना मुख्य है, சமையலை விட ஜெபம் முக்கியம் சகோதரியே, भोजन से प्रार्थना मुख्य है, தொழிலை விட தனி ஜெபம் முக்கியம் பிரதர், सेवा से प्रार्थना मुख्य है, ஊழியத்தை விட தனி ஜெபம் முக்கியம் சிஸ்டர், सेवा से व्यक्तिगत तो प्रार्थना मुख्य है, பிரசங்கிப்பதை விட தனி ஜெபம் முக்கியம், प्रचार करने से व्यक्तिगत तो प्रार्थना मुख्य है, ஆதாயத்தை விட தனி ஜெபம் முக்கியம், प्राण को जीतने से प्रार्थना मुख्य है, காணிக்கை கொடுப்பதை விட தனி ஜெபம் முக்கியம். दान देने से व्यक्तिगत तो प्रार्थना मुख्य है। நான் கர்த்தருக்காக ஓடுவதை அல்ல, मैं प्रभु के लिए दौड़ना नहीं, கர்த்தரோடு நடப்பதை அவர் मैं விரும்புகிறார். प्रभु के साथ चलना, அவரோடு இருக்காமல், उसके साथ रहना, அவர் சமூகத்தில் அமராமல், उसकी उपस्थिति में அவர் बैठने बिना, பாதத்தில் உட்காராமல், चरणों में बैठने बिना, அவருக்காக நான் செய்கிற எதையும் उसके लिए मैं जो भी करूं அவர் பொருட்படுத்துவதே இல்லை. वो उसे स्वीकार नहीं करेगा। நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்களேன். जो भरोसा करते आमीन बोलो। நீ ஜெப அனுபவங்கள் மங்கி கிடக்கும் என்றா, प्रार्थना जीवन बुझ गया क्या? தனி ஜெபம் செய்து பல நாட்கள் ஆகி இருக்கும் என்றா, व्यक्तिगत तो प्रार्थना कर कर बहुत दिन हो गया क्या? அந்த அக்கினி இன்றைக்கு மங்கி எரியும் என்றா, वो आग आज छोटा छोटा जलता ही तो தேவன் அந்த ஜெப அனுபவத்தில் அக்கினியை வைப்பாராக. उस प्रार्थना जीवन में आज वो आग को ले आए। ஒரு ஜெப கிருபை சபைக்கு உண்டாகட்டும். प्रार्थना का अनुग्रह उतर வாலிப आए। தம்பிமார் மீது தனி ஜெப அனுபவம் உண்டாகட்டும். व्यक्तिगत तो प्रार्थना शुरू हो जाए। குழந்தைகள் நேர்முழங்கால் நின்று தேவனோடு ஜெபிக்கட்டும். बच्चे लोग घुटने पे रखकर प्रार्थना करें। ஜெபிக்கிறவன் ஜெயம் பெறுகிறான். प्रार्थना करने वाला जय पाएगा। சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. जोर से आमीन बोले। ஜெபமே இல்லாத சிலரை கர்த்தர் முதல் மலைக்கு அழைக்கிறார். जो प्रार्थना में नहीं है पहला अनुभव में प्रभु बुलाता। மோசே, मूसा, உன் மீது இருக்கிற அழைப்பு நிறைவேற तेरे வேண்டுமானால் ऊपर की बुलावट पूरा होना ही तो அது திறமைகளால் நடக்காது, वो कलाकार से नहीं होगा, அது வெறும் தீர்க்க தரிசனங்களால் நடக்காது, भविष्यवाणी से नहीं होगा, வெறும் பிரசங்கத்தினால் நடக்காது. प्रचार से नहीं होगा। நீ என் சமூகத்தில் வர तू வேண்டும். मेरे उपस्थिति में நீ அக்கினி ஜுவாலைக்கு முன்பு நிற்க வேண்டும். आग ज्वाला में तू என்னை खड़ा होगा। முகமுகமாய் நீ சந்திக்க வேண்டும். आमने सामने मुझसे मुलाकात कर। நீ ஜெபம் தான் உங்கள் பலன் பிரதர். व्यक्तिगत तो प्रार्थना तेरा बल, ஆவிக்குரியவனின் பெரிய பலனே தனி ஜெபம். आत्मिक जीवन की बड़ी बल व्यक्तिगत तो प्रार्थना। ஏற்றுக்கொள்றவங்க கை
கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ताली बजाकर आमीन बोलो. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் தனி ஜெப அனுபவத்தில் புது எண்ணெய் வைப்பாரா. तेरा व्यक्तिगत प्रार्थना में नया तेल को डालने पाए. தனி ஜெப நேரம் व्यक्तिगत का प्रार्थना समय காக்கப்பட வேண்டிய பொக்கிஷம். वो सुरक्षा करने की धन है. மீண்டும் சொல்லுகிறேன், दोबारा बोलो. தனி ஜெப நேரம் व्यक्तिगत का प्रार्थना समय காக்கப்பட வேண்டிய பொக்கிஷம். सुरक्षा किया जाने वाली धन है. இன்னைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போக வேண்டியிருந்ததனால आज एक शादी में मैं जाना था, ஜெபம் பண்ண நேரமே இல்லை. प्रेयर करने समय नहीं. இன்னைக்கு கன்வென்ஷன் வேலை இருந்ததால आज कन्वेंशन का काम होने के कारण நேரமே இல்லை. प्रेयर करने समय नहीं. இன்னைக்கு வீட்டுக்கு விருந்தாள் வந்ததால घर में मेहमान आने के कारण प्रेयर करने. हालेलुया, ஆமென், आमीन. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நேரத்திற்காகவும் इस संसार में कोई भी काम, முக்கியமான காரியத்திற்காகவும் इस संसार में कोई प्रिय काम के लिए என் ஜெப நேரத்தை நான் விட்டு தர மாட்டேன் मैं मेरी प्रार्थना जीवन को कभी नहीं छोड़ूंगा என்கிற அளவுக்கு தேவன் நமக்குள் அந்த பாரத்தை வைப்பார். ऐसा अनुभव में बोझ को प्रभु हम अंदर रखे. சொந்த பந்தங்கள் வந்தால் रिश्तेदार आए, வெயிட் பண்ணுங்க, इंतजार करो, இது என் ஜெப ये நேரம். मेरा प्रेयर की समय है. முக்கியமான நபர்கள் வந்தால் यदि मेहमान घर में आए, இது என் ஜெப ये நேரம். मेरा प्रार्थना का समय है. அல்லேலூயா, हालेलुया. சத்தமா ஒரு ஆமென் जोर சொல்லுங்க. से आमीन बोलो ना. பெற்றோருக்கு கேட்கிறேனே, माता पिता से मैं पूछूं, உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் தனி ஜெப நேரம் தெரியுமா? आपकी बच्चे को आपकी व्यक्तिगत प्रार्थना मालूम है? காலை 6 முதல் 7 மணி வரை என் தாயின் ஜெப நேரம். सुबह 6 से 7 मेरा माँ का प्रार्थना 8 समय. முதல் 9 வரை என் தகப்பனின் ஜெப நேரம். 8 से 9 मेरे पिताजी की प्रार्थना समय. மாலை 8 முதல் 8:30 வரை என் ஜெப நேரம். शाम को 8 से 8:30 बजे मेरी உங்க प्रार्थना समय. பிள்ளை அப்படி சொல்லுமானா आपकी बच्चे आपके बारे में ऐसा बोलेगा, அந்த குடும்பம் போல பாக்கியமான குடும்பம் வேறு उस எதுவும் இல்லை. परिवार से धन्य परिवार और कुछ भी नहीं है. தனி ஜெபம் என்ற மலைக்கு व्यक्तिगत प्रार्थना मेरा जीवन. அவரை சந்திக்கும் ஓரேபுக்கு அவர் நம்மை அழைக்கிறார். उससे मुलाकात करने के लिए ओरेब में बुलाता है. அங்கேதான் वहाँ என் தரிசனங்கள் கருத்தரிக்கிறது. मेरा दर्शन उत्पन्न हो रहा है. தீர்க்க தரிசனத்தை வாங்கி வச்சிட்டு, भविष्यवाणी को लेकर, வாக்கு தத்தங்களை வாங்கி வச்சிட்டு, प्रतिज्ञा को लेकर, அது ஏன் நடக்கல பாஸ்டர்? वो मेरा ही है. 24லயும் நடக்கல, 24 में नहीं हुआ, 25லயும் நடக்கல. 25 में नहीं हुआ. ஐயா, क्यों? வாக்கு தத்தங்கள் வித்துக்கள், प्रतिज्ञा वो एक बीज है. தீர்க்க தரிசனங்கள் விதைதான். भविष्यवाणी वो एक बीज, அது கட்டாந்தரையில் முளைப்பதில்லை, वो सूखे भूमि पर नहीं அது बढ़ेगा, தார்ச்சாலைகளில் वो முளைப்பதில்லை, और कुछ जगह में नहीं बढ़ेगा, அது உங்கள் வீட்டின் தரைகளில் எல்லாம் முளைப்பதில்லை, आपके घर में डालने से बीज नहीं बढ़ेगा, நண்பர்களோடு நேரம் செலவிடுவதால் அது முளைப்பதில்லை, तेरे दोस्त के साथ समय बिताने से नहीं बढ़ेगा, சமைத்து சாப்பிட்டு கொண்டிருப்பதால் அது முளைப்பதில்லை, पकाकर खाने से बीज नहीं बढ़ेगा, சம்பாத்தியம் மட்டும் அதை முளைக்கச் செய்யாது. कमाने से वो नहीं बढ़ेगा. கர்த்தர் விதைத்த வாக்குத்தத்தங்கள் परमेश्वर का प्रतिज्ञा முளைத்தெழும்பும் கருவறை तेरा गुप्त कमर में वो என் बढ़ना है. தனி ஜெபரை. मेरा व्यक्तिगत प्रार्थना में वो बीज बढ़ना है. தனி ஜெபம் வல்லமையானது. व्यक्तिगत प्रार्थना அது प्रभावशाली, உள்ளே போகிற எதையும் மாற்றிவிடும், अंदर जाने से किसी को भी बदल देता है, உள்ளே போகிற எதையும் முளைக்கச் செய்யும், अंदर जाने किसी को भी बढ़ा देता है, அது வெட்டப்பட்ட கோலையும் துளிர்க்கச் செய்யும், और सूखा हुआ लाठी को भी वो बढ़ा देता மனக்காயங்களை है, அது ஆற்றிவிடும். हमारे गांव को मिटा देता है. இன்றைக்கு ஒரு தனி ஜெபம் மலைக்கு கத்தரமை அழைக்கிறார். व्यक्तिगत प्रार्थना पहाड़ में प्रभु में बुलाता है. எத்தனை பேர் அதுக்கு தயாரா? कितने जन इसके लिए तैयार है? அல்லேலூயா. हालेलुया. தேவன் இன்றைக்கு அப்படி ஒரு கிருபையை ஊற்றுவார். प्रभु हमारे ऊपर एक अनुग्रह को डालने पाए. இரண்டாவது மலை என்ன? अभी दूसरी पहाड़ है. இந்த தனி ஜெப நிலையிலேயே தேவன் நம்மை வைக்க விரும்பவில்லை. इस पहला व्यक्तिगत प्रार्थना अनुभव में प्रभु बिठाने नहीं चाहता. இது முதல் निலை. ये पहला अनुभव. இரண்டாம் நிலைக்கு கர்த்தர் மோசேயை அழைக்கிறார். अभी दूसरी अनुभव में प्रभु मूसा को बुलाता. இங்கே ஏறி வா. यहाँ चढ़कर आजा. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் निर्गमन 32वां अध्याय வசனங்கள் 11 முதல் 14 வரை. वचन 11 से 14 तक. யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் निर्गमन 32वां வசனங்கள் अध्याय 11 முதல் 14 வரை. वचन 11 से 14 முழுமையாய் வாசிக்க நமக்கு நேரமில்லை. समय नहीं है. 13ஆம் வசனத்தை கவனியுங்கள். 13वां वचन को देखेंगे. உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். तेरा दास अब्राहम ईसाक याकूब को स्मरण कर. நான் கடைசி வார்த்தையை மட்டும் अंतिम வாசிக்கிறேன். शब्द को बोलूं. அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். उनसे तू इस प्रकार से कहा कर विनती
भित्ती गिड़गिड़ाने लगा। இரண்டாவது மலை என்ன? दूसरी पहाड़ क्या है? மன்றாடுகிற ஜெபமலை. गिड़गिड़ाने वाली पहाड़। தனக்காக ஜெபித்தது ஓரேபிலே. ओरेब में खुद के लिए प्रार्थना किया। இப்போது சீனாய் மலையிலே अभी सीनाई पहाड़ में வணங்கா கழுத்துள்ள ஜனங்களுக்காக, और टेढ़े गर्दन वालों के लिए, பின்மாற்றமடைந்த ஜனங்களுக்காக, जे हटे हुए लोगों के लिए, விக்கிரக ஆராதனை செய்துவிட்ட ஜனங்களுக்காக, मूर्ति पूजा करने वाले लोगों के लिए, நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்ட ஜனத்திற்காக, दंड के लिए नियुक्त किया गया लोगों के लिए, தேவன் நான் புறக்கணிக்க போகிறேன் என்ற ஜனங்களுக்காக, परमेश्वर के द्वारा नफरत किया गया लोगों के लिए, அழிவுக்கு ஏதுவான ஜனங்களுக்காக, नाश के लिए नियुक्त किया गया लोगों के लिए இரண்டாம் நிலையில் நின்று மன்றாடுகிறார் மோசே. दूसरी अनुभव से विनती करता है, ஆண்டவரே உம்முடைய ஜனத்திற்கு இறங்குவீராக. प्रभु अपने लोगों पर दया कर, கெஞ்சி பிரார்த்திக்கிறார். विनती करता, गिड़गिड़ाता है। இதுதான் ஜெபத்தின் இரண்டாவது நிலை. यही प्रार्थना की दूसरी अनुभव, தனக்காகவே ஜெபிக்கிற முதல் நிலை அல்ல. खुद के लिए प्रार्थना करना पहली अनुभव, மற்றவர்களுக்காய் முழங்கால் படிகின்ற இரண்டாம் நிலைக்கு கர்த்தர் அழைக்கிறார். दूसरों के लिए प्रार्थना करने की दूसरी अनुभव में बुलाता है। எனக்கு வேண்டும், मुझे चाहिए, என் கணவன், मेरा पति, என் மனைவி, मेरा पति, என் பிள்ளைகள், मेरा बच्चा, என் தேவைகள், मेरा जरूरत, என் கடன், मेरा कर्ज, எனக்கு வியாதி, मुझे बीमारी, இவைகளையே சொல்லிக் கொண்டிருக்கிற முதல் நிலை அல்ல. किसी को ये बोलने की पहले अनुभव नहीं, அது தேவைதான், वो जरूरी, ஆனால் அடுத்த நிலைக்கு கர்த்தர் अभी அழைக்கிறார். दूसरी अनुभव में बुलाता है। தேவ உறவில் வளருகிற தேவ பிள்ளை परमेश्वर के रिश्ता में बढ़ने वालों மற்றவர்களுக்காக மன்றாடுவதிலும் வளருகிறார். दूसरों के लिए गिड़गिड़ाने में भी बढ़ेगा। அந்த இருதயம் பரிதவிக்கிறதா இருக்கிறது. वो हृदय उनके लिए तड़पता है। மன்றாடும் ஜெபம். गिड़गिड़ाने की प्रार्थना, ஆமென் சொல்லுங்களே. आमीन बोलो, அல்லேலூயா. हालेलुया। தேவனுக்கு பிரியமான ஜெபங்களில் ஒன்று परमेश्वर के प्रिय प्रार्थना में एक மற்றவர்களுக்கான மன்றாட்டு. दूसरों के लिए गिड़गिड़ाने की தேவ अनुभव, அன்பு நம்மில் இருப்பதின் அடையாளமே परमेश्वर के प्रेम मुझ में रहने की चिन्ह, மற்றவர்களுக்காக ஜெபிப்பதுதான். दूसरे के लिए प्रार्थना करना। எனக்காக ஜெபிக்கிறதை விட मेरे लिए प्रार्थना से என் बढ़कर சகோதரனுக்காக ஜெபிப்பது, मेरे भाइयों के लिए प्रार्थना என் करना, சிநேகிதருக்காக मेरे ஜெபிப்பது, मित्र के लिए प्रार्थना, அதிலே தேவன் பிரியப்படுகிறார். इसमें प्रभु प्रसन्न होता है। ஆமென் சொல்லுங்களேன். आमीन बोलो। மன்றாட்டு ஜெபத்தை நான் இப்படி பார்க்கிறேன். गिड़गिड़ाने की प्रार्थना को मैं ऐसा देखूं, தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பு परमेश्वर के सिंहासन के सामने இன்னும் ஒருவரை சுமந்து கொண்டு நிற்பதுதான் மன்றாட்டு ஜெபம். और एक चीज को उठाकर खड़ा होना विनती, அழிவுக்கேதுவான ஒருவரை, नाश की ओर जाने वाला को, தகுதி இல்லாத ஒருவரை, जो बुराई व्यक्ति को, பின்மாற்றமடைந்த ஒருவரை पीछे हटा हुआ व्यक्ति को ஆண்டவருக்கு முன்னே प्रभु के सामने என் தோளில் சுமந்து கொண்டு मेरे நிற்பதுதான் कंधे में उठाकर खड़ा होना மன்றாட்டு ஜெபம். गिड़गिड़ाने की प्रार्थना। மன்றாட்டு ஜெபத்தின் மீது தேவனுக்கு ஏன் இவ்வளவு பிரியம் தெரியுமா? गिड़गिड़ाने की प्रार्थना में प्रभु क्यों पसंद करता मालूम? கிறிஸ்து இன்றும் செய்து வருவது மன்றாட்டு ஜெபம். मसीह आज भी हमारे लिए प्रार्थना, गिड़गिड़ाहट की प्रार्थना कर रहा है। கிறிஸ்துவின் ஊழியம் சிலுவையோடு முடிந்து விடவில்லை. मसीह की सेवा क्रूस में खत्म नहीं हुआ, அவர் மரணத்தை அங்கே நிறைவேற்றி விட்டார். उसने मृत्यु को पूरा किया, ரட்சிப்பின் திட்டம் முடிந்து விட்டது. उद्धार की योजना पूरा हो गया। ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மன்றாட்டு ஊழியம் இன்னும் परंतु நிறுத்தப்படவில்லை. यीशु की विनती की प्रार्थना सेवा आज भी चल रहा அவர் है। இன்றும் நமக்காய் பரிந்து वो பேசுகிறார். आज भी हमारे लिए विनती कर रहा है, அவர் இன்றும் பிதாவுக்கு முன்பு நமக்காக மன்றாடுகிறார். आज भी हमारे लिए पिता के सामने विनती करता है। நமக்காக மாமேன் வேண்டுதல் செய்யும் நல்ல மத்தியஸ்தராய் அவர் இருக்கிறார். हमारे लिए विनती करने वाला एक अच्छी मध्यस्थ है। हमें மன்றாடுகிறவன் கிறிஸ்துவோடு நிற்கிறான். विनती करने वाला मसीह के साथ जुड़ा है। அல்லேலூயா. हालेलुया। அந்த இரண்டாவது நிலைக்கு கர்த்தரை அழைப்பார். प्रभु दूसरी कदम में हमें बुला रहा है। ஆபிரகாமை தேவன் தன்னுடைய சிநேகிதன் என்று சொல்ல காரணம் என்ன? अब्राहम को अपनी मित्र कहने का कारण है சோதோமுக்காய் மன்றாடிய மன்றாட்டு, सोदोम के लिए गिड़गिड़ाने वाला। யோபுவின் சிறையிருப்பு திருப்பப்பட காரணம் என்ன? अय्यूब की बंधुआई बदलने का कारण தன்னுடைய பலவீனமே அதிகமாக இருக்கும் போது, खुद में कमजोर होने के बाद, தன்னுடைய சூழ்நிலையே மோசமாக இருக்கும் போது, खुद की परिस्थिति ठीक ना होने के தன் समय சிநேகிதருக்காய் வேண்டிக் கொண்டார். अपने मित्र के लिए प्रार्थना किया। கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றி प्रभु उसकी बंधन को दूर की। கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் போது செய்ததெல்லாம் मसीह संसार में रहने के समय மற்றவர்களுக்காய் மன்றாடுவது. दूसरों के लिए प्रार्थना की। யோவான் 17ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள். यूहन्ना 17 अध्याय पूरा पढ़कर அதுதான் देखो। கிறிஸ்துவின் உன்னதமான மன்றாட்டு ஜெபம். वही मसीह का एक श्रेष्ठ என்னை प्रार्थना। விசுவாசிக்கிறவர்களுக்காக मुझे विश्वास करने वालों நான் के लिए வேண்டிக் கொள்ளுகிறேன். मैं विनती करता हूँ। மரிக்க போகிறார், मरने वाला है, கெத்செமனே நோக்கி போகிறார். गेत्सेमन की
और जा रहा है ஆனால் தனக்காக ஜெபிக்கும் முன்பு खुद के लिए प्रेयर करने से पहले உம் சித்தமாகட்டும் என்று ஜெபிக்கும் முன்பு तेरा चित्त इच्छा पूरा होने दे बोलने के पहले தனக்கு பிதா தந்த தன் சீஷர்களுக்காக ஜெபிக்கிறார் अपने हाथ में दिया हुआ चेलों के लिए प्रार्थना करता இன்றைக்கு மன்றாடுகிற ஒரு கூட்டம் எழும்புமானா आज भी विनती करने वाले उठेंगे तो இந்த தேசம் எழுப்புதலை ये காணும் देश बेदारी को देखेगा இந்த தேசம் மாற்றம் ये பெறுவதற்கு देश परिवर्तन होने के लिए மன்றாடுகிறவர்கள் தேவை विनती करने वाले चाहिए வேதத்தில் அதிக காரியங்களை நாம் வாசிக்க முடியும் बाइबल में अधिक से बातों को पढ़ सकते हैं என்னை கவனியுங்கள் सुनो இஸ்ரவேல் ஜனங்கள் மீது ஒரு வாதை வந்தபோது इस्राएल के ऊपर एक विपत्ति आने के समय ஆரோன் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு आरोन धूप वेदी को उठाकर செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றார் मरे हुए जिंदा रहने वाले की मध्य में खड़ा हुआ வாதை நிறுத்தப்பட்டது और विपत्ति रोका गया இன்றைக்கு நம்முடைய கையில் தூப கலசம் உண்டோ आज हमारे हाथ में धूप वेदी है क्या மொபைல் போன்கள் உண்டு हमारे हाथ में मोबाइल फोन है எப்போது நம்முடைய கையிலே டிவி ரிமோட்கள் உண்டு हमेशा हमारे हाथ में टीवी रिमोट है நம்முடைய கையிலே பாட புத்தகங்கள் உண்டு हमारे हाथ में पुस्तक है நம்முடைய கையிலே ஜெப தூப கலசம் உண்டோ हमारा हाथ में धूप वेदी है क्या மெல்ல தூப கலசத்தை ஓரம் கட்டி இருக்கிறோம் धूप वेदी को हम सामने हटा दिए நம்முடைய வீட்டிலே மன்றாட்டுவதற்கு நேரம் இல்லை हमारे घर में विनती करने समय நம்முடைய नहीं है ஜெபத்திலே நமக்கான ஜெப குறிப்புகள் தான் அதிகம் இருக்கிறது प्रार्थना में हमारे लिए खुद के बारे में निवेदन है ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அடுத்த நிலைக்கு அழைக்கிறார் आज प्रभु दूसरी अनुभव में बुला रहा है மன்றாடும் ஜெப அனுபவத்திற்கு வா विनती करने के अनुभव में आ जा ஆமென் சொல்லுங்க आमीन बोलो அல்லேலூயா हालेलुया உங்கள் ஜெப குறிப்புகளிலே எத்தனை மற்றவர்களின் பெயர் இருக்கிறது आपकी प्रार्थना निवेदन में दूसरों के बारे में कितना पॉइंट्स है உங்கள் ஜெப குறிப்புகளிலே நம்முடைய மிஷனரிகளின் பெயர் உண்டா आपकी प्रार्थना निवेदन में मिशनरियों के नाम है क्या நம்முடைய ஜெப குறிப்புகளிலே நம்மை சுற்றி இருக்கிற கிராமங்களின் பெயர் உண்டா आपका प्रार्थना में आपके चारों ओर रहने वाले गांव की नाम है நம்முடைய ஜெப குறிப்பிலே ரட்சிக்கப்படாத நம்முடைய சொந்தம் பந்தம் நண்பர்களின் பெயர் உண்டா आपकी प्रार्थना में उद्धार ना पाए भी आपके रिश्तेदार आपके दोस्त आपके जान पहचान लोग हैं நம்முடைய ஜெப குறிப்புகளிலே தேசத்தின் அவல நிலைகள் குறிக்கப்பட்டிருக்கிறதா आपकी प्रार्थना में देश की बुरी हालत के बारे में कुछ पॉइंट है செய்திகளை பார்க்கிற போதும் படிக்கிற போதும் கேட்கிற போதும் அதை மன்றாட்டாய் மாற்றுகிற பழக்கம் உங்களுக்கு உண்டா जब अखबार को तुम पढ़ते हैं सुनते हैं क्या उसके वो उस पॉइंट को प्रार्थना निवेदन में बदलते हैं தேவன் இன்னைக்கு அடுத்த நிலைக்கு அழைக்கிறார் आज प्रभु दूसरी अनुभव में तुझे बुला रहा है மன்றாட்டு அதிகமாவதாக विनती अधिक हो जाए அந்த ஜெப தூபம் பெருகி वो எழும்பட்டும் प्रार्थना के धूप बढ़ जाए தேவனை அமர்ந்திருக்க விடாமல் செய்வது परमेश्वर को उस प्रार्थना அவர் तकलीफ से सिंहासனத்திற்கு முன்பு எழும்பும் மன்றாட்டு उसके सिंहासन के सामने विनती उठने पाए ஆமென் சொல்லுங்க आमीन बोलो எங்களுக்கு ஜெபிக்கவே நேரம் இல்லையே பாஸ்டர் पास्टर जी हमें प्रेयर करने के लिए समय नहीं है உங்கள் ஜெபத்தில் 80% மற்றவர்களுக்காக இருக்கும் आपकी என்றால் प्रार्थना में 80% दूसरों के लिए करो 100% உங்கள் ஜெபம் நன்மையை கொண்டு வரும் आपके प्रार्थना 100% भलाई को लेके आएगा ஆமென் சொல்லிருங்களேன் आमीन बोलो மன்றாடுதல் என்பது விதைக்கு சமம் विनती मतलब बीज बोना நான் மற்றவர்களுக்காய் மன்றாடும் போது मैं दूसरों के लिए विनती करूंगा எனக்கு நன்மைகளை விதைக்கிறேன் मेरे लिए मैं भलाई को बोल रहा நான் हूं மற்றவர்களுக்கு மன்றாடுகிற போது दूसरों के लिए विनती करने के समय அது என் எல்லைகளை அமைதல் படுத்துகிறது वो मेरा सीमा को भी शांति में बदल देता நான் है மற்றவர்களுக்கு மன்றாடுகிற போது मैं दूसरों के लिए विनती करने के அது समय எனக்கு பிரியமானவர்களையும் சேர்த்து பாதுகாக்கிறது वो मेरा प्रिय लोगों को भी रक्षा करता है விளங்குற ஒரு ஆமென் जिसको சொல்லுங்க समझने आया आमीन बोलो வாலிபர்களுக்காக மன்றாடுங்க தேவ பிள்ளையே जवान लोगों के लिए विनती करो உங்க பிள்ளைங்களுடைய வாலிப வாழ்க்கை செழிப்பாய் இருக்கும் आपके बच्चे की भविष्य भी अच्छा होगा தேசத்துக்காக மன்றாடுங்க देश के लिए विनती करो தேசம் அமைதலாய் இருப்பது நமக்கும் சேர்த்து அமைதலாய் இருக்கும் देश शांति होने से हम भी शांति தேச होंगे தலைவர்களுக்காக மன்றாடுங்க देश के अगुवा के लिए நம்முடைய विनती करो தலைமுறை நல்ல ஆட்சியின் கீழே இருக்கும் तेरा पीढ़ी में अच्छा शासन को तू देखेगा உங்கள் அருகே வீட்டில் இருப்பவர்களுக்காக மன்றாடுங்க तेरे पड़ोसी लोगों के लिए तू प्रार्थना कर நீங்கள் அவர்களை பரலோக ராஜ்யத்திலே சந்திக்கிற பாக்கியம் கிடைக்கும் उन्हें स्वर्ग राज्य में मिलने की मौका मिलेगा மன்றாடுகிறவனுக்கு கர்த்தர் ரகசியங்களை தருகிறார் विनती करने वालों को प्रभु रहस्य को बताएगा ஆதியாகமத்தில் ஆபிரகாம் மன்றாடுகிறார் उत्पत्ति में अब्राहम विनती करता है 50 ஆத்துமாக்கள் நீதிமான்கள் இருந்தால் அளிப்பீரோ प्रभु 50 धर्मी होने से नाश करेगा 40 45 30 என்று குறைத்துக் கொண்டே வருகிறார் 45 40 30 धर्मी होने से नाश करेगा மன்றாட்டு ஜெபத்தை கேட்ட தேவன் அவனுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார் विनती को सुनने वाला परमेश्वर रहस्य को प्रकट किया என்னை கவனியுங்கள் सुनो தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார் प्रभु सबसे प्यार करता है மன்றாடுகிறவர்களையே நம்புகிறார் लेकिन विनती करने वालों को भरोसा करता மீண்டும் है மீண்டும் சொல்லுகிறேன் दोबारा में தேவன் முழு
திருச்சபையும் நேசிக்கிறார். परमेश्वर पूरी कलीसिया को प्रेम ஆனால் करता है, உத்தரவாதம் கொடுத்து மன்றாடுகிறவர்களை நம்புகிறார். जिम्मेदारी के साथ विनती करने वालों को அவர்களுக்கு அவர் வெளிப்பாடுகளை தருகிறார். उनको वो प्रकाशन देता है। ஜெபிக்கும் மனிதன் கர்த்தரால் நம்பப்படுகிறார். विनती करने वाला प्रभु की भरोसा ஜெபிக்கும் சபை योग्य, கர்த்தரால் நம்பப்படுகிறது. कलीसिया को वो भरोसा करेगा। ஜெபிக்கும் குடும்பம் கர்த்தரால் நம்பப்படுகிறது. प्रार्थना करने वाले कले परिवार को भरोसा करेगा। கர்த்தரால் நேசிக்கப்படுவது போதாது. ना केवल उसके द्वारा प्रेम प्राप्त நான் करें, கர்த்தரை நம்புகிறேன் போதாது. मैं प्रभु को भरोसा करता हूँ, ठीक है, Can God trust me? प्रभु मुझे भरोसा करता है தேவன் क्या? என்னை நம்ப முடியுமா? प्रभु मुझे भरोसा कर என்னை सकता है நம்பி क्या? அவர் வெளிப்பாடு தர முடியுமா? मेरा भरोसा करके प्रकाशन दे सकता है क्या? என்னை நம்பி தீர்க்க தரிசன வரம் கொடுக்க முடியுமா? मुझे भरोसा करके भविष्यवाणी के वरदान दे सकता है क्या? என்னை நம்பி சில ரகசியங்களை வெளிப்படுத்த முடியுமா? मेरा भरोसा में प्रकाशन को वो प्रकट कर सकता है क्या? அந்த நம்பிக்கையை உண்டாக்குவது वो भरोसा को जीतने की जगह மன்றாட்டு ஜெபம். विनती की अनुभव। ஆமென் சொல்லுங்க. आमीन बोलो ना। தானியேல் மன்றாடினவன். दानियल विनती करने वाला, ரகசியங்கள் வெளிப்படுகிறது. रहस्य को प्रकट किया। தானியேல் ஒரு முறையும் சிங்கக்கெபிக்கு தப்ப ஜெபித்ததில்லை. दानियल कभी भी सिंह की गुफा में बचने के लिए प्रार्थना नहीं தன் किया, ஆயுளை நீட்டிக்கொள்ள ஜெபித்ததில்லை. अपनी लंबी आयु के लिए प्रार्थना नहीं किया। தானியேலின் ஜெபத்தை 10ஆம் அதிகாரத்தில் வாசியுங்கள். दानियल की प्रार्थना का 10वां अध्याय में पढ़ो। நாங்கள் பாவம் செய்தோம், प्रभु हम पाप किए, எங்களை मन्निத்தருளும், हमें क्षमा कर, இந்த தேசத்திலிருந்து விடுவித்தருளும். इस देश से हमें छुड़ा दे। இஸ்ரவேலுக்காக மன்றாடுகிறார். इस्राएल के लिए विनती करता है। தானியேல் அப்படி மன்றாடும் போது அவருக்கு வயது 90. दानियल ऐसा विनती करने के समय उसको उम्र முதிர் 90, வயதிலே மன்றாடுகிற மனிதன். वो 90 उम्र में विनती करता है। தேவன் சும்மா இருக்கல. प्रभु चुप नहीं, காபிரியேல் தூதனை அனுப்பினார். गैब्रिएल दूत को भेजा। பிரியமானவனே, मेरा प्रिय, கிறிஸ்துவை குறித்து வெளிப்பாடுகள் வந்தது. मसीह का प्रकाशन को पाया, இரண்டாம் வருகை குறித்து வெளிப்பாடு வந்தது. दूसरे आगमन की प्रकाशन, அந்தி கிறிஸ்துவை குறித்து வெளிப்பாடு मसीह வந்தது. विरोध के बारे में प्रकाशन। யாருக்கு அவர் வெளிப்பாடு தருகிறார்? किसको वो देता है? மன்றாடும் மலைக்கு उसके வருகிறார். साथ विनती करने वालों को। மன்றாடுதல் विनती करना அதிகாரப்படுத்தும். अधिकार को देता है। என்னை கவனியுங்கள். सुनो, மன்றாடுகிறவனை विनती करने वालों को கர்த்தர் அதிகாரப்படுத்துகிறார். प्रभु अधिकार देता है। நெகேமியா மன்றாடுகிறான். नेहेमिया विनती करता है, அவன் காதிலே ஒரு செய்தி கேட்கிறது. उसके कान में एक आवाज, எருசலேம் சுட்டெரிக்கப்பட்டிருக்கு. यरूशलेम पूरा जलाया गया। அதை கேட்டபோது உட்கார்ந்து துக்கித்து அழுது உபவாசித்து மன்றாடுகிறான். नेहेमिया बैठकर दुखित होकर उपवास कर प्रार्थना किया। இடிக்கப்பட்ட எருசலேமை கட்டும் அதிகாரம் நெகேமியாவுக்கே கொடுக்கப்பட்டது. टूटा हुआ यरूशलेम बांधने के अधिकार नेहेमिया को दिया गया। எஸ்ரா அழுகிறார். एस्रा रो रहा है, தேசத்தின் மன்னாமையின் பாவங்களுக்காக. देश के पापों को देखकर। எஸ்ராவின் கையிலேயே தலைமைத்துவ அதிகாரம் கொடுக்கப்பட்டது. एस्रा की हाथों में प्रभु पूरी जिम्मेदारी को दे दिया। என்னை கவனியுங்கள். सुनो, மன்றாடுறவங்க கையில தேவன் அதிகாரங்களை தருவார். विनती करने वालों को हाथ में अधिकार को देगा। பாவங்கள் மேல் அதிகாரம், पाप के ऊपर अधिकार, சாபங்கள் மேல் அதிகாரம், श्राप के ऊपर अधिकार, வியாதிகள் மேல் அதிகாரம், बीमारी के ऊपर अधिकार, பிசாசுகள் மேல் அதிகாரம், शैतान के ऊपर अधिकार, குடும்பத்தின் மீது அதிகாரம், परिवार के ऊपर अधिकार, இயற்கை மீது அதிகாரம். प्रकृति के ऊपर अधिकार மன்றாடுறவங்களுக்கு உண்டு. विनती करने वालों के लिए है। ஆமென் சொல்ல மாட்டாங்க. आमीन नहीं बोलते क्या? இன்னைக்கு அந்த அதிகாரங்களை சபை இழந்திருக்கு. आज क्यों कलीसिया उस अधिकार को खो गया? இயற்கையை நிறுத்துற அதிகாரம் நம்ம பிதாக்கள்கிட்ட இருந்தது. अपना पूर्वों के पास प्रकृति के ऊपर अधिकार था, வியாதிகளை நீக்கிற அதிகாரம் நம்ம பிதாக்கள்கிட்ட இருந்தது. बीमारी के ऊपर उनके पास अधिकार था। அதுக்கு காரணம் என்ன தெரியும்ல? उसका कारण मालूम? முழங்காலில் நின்று மன்றாடினார்கள். घुटने में आकर वे विनती किए। எலியா 7 தரம் மன்றாடினார். एलिया 7 बार विनती की। இயற்கை அவன் கட்டுப்பாட்டில் வந்தது. प्रकृति उसके अधीन में आ गया। கர்த்தருக்கு முன்பு நின்று மன்றாடுகிறவன் प्रभु के सामने जो विनती करता है, ஆவிக்குரிய கட்டுப்பாட்டு அறையில் இருப்பவன். आत्मिक नियंत्रण में आ जाता है। அல்லேலூயா, हालेलुया। அல்லேலூயா. ஆபீஸ்ல அதிகாரம் பண்றதில்லை. ऑफिस में अधिकार दिखाना बड़ी बात नहीं, வீட்ல அதிகாரம் பண்றதில்லை. घर में अधिकार दिखाना बड़ी बात नहीं। ஒருவேளை அதை சொல்லி இருந்தா கையை தட்டி இருப்பீங்க. यदि मैं उसको बोलने से तुम ताली बजाते। பேசுறது ஆவி மண்டலத்துல मैं அதிகாரம். आत्मिक मंडल में अधिकार। அம்மா உங்க தெருவுல நீங்க மன்றாடுற நபர்னா बेन आपकी सड़क के लिए आप विनती करेंगे तो உங்க அனுமதி இல்லாம ஒரு ஸ்பிரிட்டும் உள்ள வர முடியாது. आपकी अनुमति के बिना आपकी सड़क में कोई दुष्ट आत्मा नहीं आएगा। மன்றாடுகிற தாயை கண்டு நரகம் நடுங்குது. विनती करने वाली माँ को देखकर नरक भी डरेगा। மன்றாடுற தகப்பன் இருந்தா அந்த வீட்டை சுத்திலும் வேலி இருக்கும். विनती करने वाले पिता की घर की और उसकी बाड़ा होगा। மன்றாட்டு அதிகாரப்படுத்தும். विनती
उपस्थिति अधिकार को देता है। சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். आमीन बोलो ना। வரத்துக்காக நேரடியா ஜெபிக்க வேண்டியதில்லை. वरदान के लिए प्रार्थना मत करो। வல்லமைகளுக்காக நேரடியா ஜெபிக்க வேண்டியதில்லை. के लिए आमने सामने प्रार्थना मत करो। என்ன அதிகாரப்படுத்தூன்னு உட்கார்ந்து உபவாசிக்க வேண்டியதில்லை. प्रभु मुझे अधिकार से भर करके उपवास मत करो। மற்றவர்களுக்காக மன்றாடுங்கள். दूसरों के लिए तू विनती कर। தானே அது உங்களை ஆவியிலே பலப்படுத்தும். सब तुझे आत्मा में भर देगा। அது உங்களை அதிகாரப்படுத்தும். तुझे अधिकार बना देता है। நீங்கள் उंगल தானி அறையில் இருந்தே தேசத்தை ஆள முடியும். व्यक्तिगत प्रार्थना में कमरे में रहकर देश को शासन करेगा। பிள்ளை எனக்கு கீழ்ப்படியவே இல்லை. मेरा बेटा मेरी बातें नहीं सुनते। என் கணவன் இன்னும் மனம் திரும்பவே मेरा இல்லை. पति मन नहीं फिरा। என் குடும்பம் இன்னும் சரியாய் கட்டப்படவே இல்லை. मेरा परिवार अभी ठीक हालत में नहीं है। முழங்காலில் நின்று மன்றாடி பாருங்கள். घुटने में से तो लड़ कर देख। வாழ்க்கையின் அதிகாரம் உங்கள் கைக்கு आपके திரும்பும். जीवन के ऊपर प्रभु अधिकार तुम्हारे हाथ में மன்றாட்டு देगा। ஜெபம் அதிகாரப்படுத்துகிறது. विनती करने की प्रार्थना बढ़ जाए। சத்தமா ஒரு ஆமென். जोर से आमीन बोलो ना। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது நிலை दूसरी अनुभव மன்றாடும் ஜெப நிலை. विनती की प्रार्थना की अनुभव। தேவன் அங்கேயே அவரை நிறுத்தி விடவில்லை. प्रभु दूसरे अनुभव में खड़ा नहीं किया। மோசேயை மூன்றாவது நிலைக்கு அழைத்துச் अभी செல்லுகிறார். परमेश्वर मूसा को तीसरे अनुभव में। ஆமென். आमीन। எத்தனை பேர் அங்கே வர விரும்புறீங்க? कितने जन तीसरे अनुभव में आने चाहते हैं? 33வது அதிகாரம். अभी आइए निर्गमन 1 முதல் 4 வசனங்களை வாசித்தார். निर्गमन 33वां अध्याय 1 से 4। கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார். परमेश्वर मूसा को देखकर कहा, மோசே, मोशे நீயும் உன் ஜனங்களும் तू तेरी लोग நான் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின தேசத்திற்கு போங்கள். मैं प्रतिज्ञा दिया हुआ देश में जाओ। நீங்கள் என்னை கவனியுங்கள். मुझे देखो। नंबर 1, पहला, நான் உங்களுக்கு சொன்ன தேசத்தை உங்களுக்கு தருவேன். मैं जो कहा उस देश को तुम्हें दूंगा। I will fulfill my promise. मैं अपनी प्रतिज्ञा को पूरा करूंगा। नंबर 2, दूसरी இரண்டாவது வசனம், दूसरी वचन, நான் என் தூதனையும் உங்களுக்கு முன்பு அனுப்புவேன். मैं अपनी दूत को तुम्हारा सामने भेजेगा। நீங்க பயப்பட வேண்டாம். मत डरो, என் தூதன் உங்களுக்கு முன்னாடி வருவார். मेरा दूत तुमसे आगे जाएगा। நம்பர் 3, तीसरी, இரண்டாம் வசனத்தின் பின்பகுதி, दूसरी वचन के पीछे, அங்கே இருக்கிற சத்துருக்களிடமிருந்து உங்களுக்கு விடுதலையும் தருவேன். वहां की शत्रु के हाथों से तुम्हें मैं छुड़ाऊंगा। நான் அங்கே இருக்கிற பல ஜாதி மக்களை துரத்தி விடுவேன். वहां की कई जाति के लोगों को भगा दूंगा। என்னை கவனியுங்கள். सुनो, வாக்குத்தத்தம் நிறைவேறும். प्रतिज्ञा पूरा होगा। என் தூதன் முன்னே வருவான். मेरा दूत तेरा आगे जाएगा। நான் உங்களுக்கு அங்கே விடுதலையும் வைத்திருக்கிறேன். मैं वहां तुम्हारे लिए छुटकारों को भी रखा हूं। எத்தனை பேருக்கு இது போதுமானது? कितने जन को ये काफी है? ஐயா, இதுக்காகத்தானே இவ்வளவு தூரம் வந்தோம். प्रभु इसीलिए तो यहाँ आए हम। இந்த வாக்குத்தத்தத்துக்காக தானே 450 வருஷம் அந்த தேசத்துல கஷ்டப்பட்டோம். ये प्रतिज्ञा के लिए तो 430 वर्ष बाद जो है, இந்த வாக்குத்தத்தத்துக்காக தானே வனாந்தரத்துல 40 வருஷமா நடக்கிறோம். ये प्रतिज्ञा के लिए जंगल में 40 वर्ष चले। போதும் ஆண்டவரே, काफी प्रभु, நீ நல்லவர் ஆண்டவரே. आप अच्छा प्रभु हैं। வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றிட்டீங்க ஆண்டவரே. प्रतिज्ञा का पूरा किए, தேசத்தை தந்துட்டீங்க देश ஆண்டவரே को दे दिए प्रभु। என்று நாம் துதித்திருக்கலாம். आज हम स्तुति कर सकते हैं। ஆனால் அடுத்து 3ஆம் வசனத்திலே तीसरा वचन में देखो, ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை தான், प्रभु की एक वचन को देखो, நானோ உங்கள் நடுவில் வர மாட்டேன். मैं तुम्हारे साथ नहीं आऊंगा। My promise will be there. मेरा प्रतिज्ञा होगा, My power will be there. मेरा सामर्थ्य होगा, My protection will be there. मेरा सुरक्षा होगा, But there is no my presence. परंतु मेरी उपस्थिति तुम्हारा साथ नहीं आएगा। மீண்டும் சொல்லுகிறேன், கவனியுங்கள். दोबारा मैं बोलूं, என் வாக்குத்தத்தம் உங்களோடு இருக்கும். मेरा प्रतिज्ञा तुम्हारे साथ என் होगा, வல்லமை உங்களோடு मेरा இருக்கும். सामर्थ्य तुम्हारे என் साथ होगा, பாதுகாப்பு உங்களுக்கு मेरा இருக்கும். सुरक्षा तुम्हारे साथ होगा, ஆனால் என் பிரசன்னம் உங்களோடு இராது. मेरा उपस्थिति तुम्हारे साथ नहीं आएगा। பிரசன்னத்தை கண்டது யாரு? उसकी उपस्थिति को किसने देखा? இருந்தா என்ன, இல்லனா என்ன? रहने से हमें क्या है, नहीं रहने से हमें क्या है? நமக்கு தேவை பாலும் தேனும் ஓடுற தேசம். मुझे चाहिए दूध मधु बहने की जगह। நமக்கு தேவை கர்த்தர் சொல்ற செழிப்பு. मुझे चाहिए प्रभु की संपन्नता। நமக்கு தேவை நல்ல சம்பளத்துல ஒரு मुझे வேலை. चाहिए अच्छी से पगार देने वाली काम। நமக்கு தேவை நல்ல இடத்துல ஒரு கல்யாணம். मुझे अच्छी जगह में मेरी शादी होना है। நமக்கு தேவை நம்ம செய்யறதெல்லாம் வாய்க்கணும். मेरा जरूरी मेरा हर चीज सफल होना है। நமக்கு தேவை நம்ம கையில அதிகாரம். मुझे चाहिए मेरे हाथ में अधिकार। ஆனா மோசே 3வது மலையில் ஏறி சொன்னான். लेकिन मूसा तीसरी पहाड़ में चढ़कर कहा, வசனம் 15-16 பாருங்கள். वचन 15-16 को देखिए। அப்பொழுது மோசே ஆண்டவரை நோக்கி, तब मूसा परमेश्वर को देखकर, உம்முடைய சமூகம் என்னோடு செல்லாதே போனால், यदि तेरी उपस्थिति तेरे सम्मुख मेरे साथ न चले, எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாது. हमें यहाँ से ले जा मत। மோசே, मूसा, நீ இருக்கிறது வனாந்தரம். मूसा तू जंगल में है, நீ இருக்கிறது
சீனாய் மலை तो सिनाई पहाड़ में है, தண்ணீர் இல்லாத ஸ்தலம், यहाँ बिना पानी की जगह பாழான ஸ்தலம். और बिगड़ी जगह. என்ன சொல்லுகிறாய்? क्या बोलता है? உம்முடைய பிரசன்னம் வராவிட்டால் तेरे सम्मुख नहीं आए तो நான் இங்கே இருந்து வரமாட்டேன். हम यहाँ से नहीं निकलेंगे. என்னை கவனி, सुनो, டிஸ்ட்ராக்ஷன் ஆகாதீங்க. மூன்றாவது நிலை என்ன தெரியுமா? तीसरी अनुभव क्या मालूम? மகிமையின் ஜெப நிலை. महिमा भरा हुआ प्रार्थना की अनुभव. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. என்ன கேக்குற? क्या मांगता है वो? வாக்கு தத்தம்லாம் வேண்டாம். प्रतिज्ञा मुझे नहीं चाहिए. இனி எங்க இருந்து பாலும் தேனும்லாம் நீங்க கொண்டு போக வேண்டாம். दूध मधु बहने की देश मुझे नहीं चाहिए. உம்முடைய பிரசன்னம் இல்லையே, तेरी उपस्थिति नहीं है तो உம்முடைய வாக்கு தத்தம் எனக்கு தேவை. तेरा प्रतिज्ञा मुझे नहीं चाहिए. I want to be in your presence. मैं तेरी सम्मुख में जीने चाहता நான் हूँ. உம்முடைய பிரசன்னத்தில் இருக்க விரும்புகிறேன். मैं तेरे सम्मुख में रहने चाहता हूँ. அடுத்த வசனத்தில் அவர் சொல்லுவாரு, अगला वचन में बोलता है, நாங்கள் விசேஷித்தவர்கள் என்பதே हमारा विशेष का कारण நீர் எங்களோடு இருப்பதுதான். आप हमारे साथ होने का உங்க பிரசன்னம் தான் எங்க அடையாளம். आपका उपस्थिति हमारा चिन्ह. உங்க பிரசன்னம் தான் எங்க ஆசீர்வாதம். आपका उपस्थिति हमारा आशीष. என் வாழ்க்கையில என்ன நடந்தது என்பதல்ல, मेरे जीवन में क्या हुआ वो नहीं, என்னோடு யார் நடந்தார் என்பதுதான் मेरे முக்கியம். साथ कौन चल रहा है वो मुख्य है. ஆண்டவரே, எனக்கு பெரிய சம்பாத்தியம் இல்ல, प्रभु मेरे पास बड़ी कमाई नहीं நான் है, எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகல, अपेक्षा के आशीष नहीं मिला, நான் எதிர்பார்த்த அற்புதங்கள் என் சரீரத்தில் நடக்கல, अपेक्षा की चंगाई मेरे शरीर में नहीं हुआ, ஆனால் எனக்கு அதை குறித்தெல்லாம் பிரச்சனை இல்லை. फिर भी उसके बारे में कोई परवाह नहीं. எனக்கு நீர் என்னோடு இருந்தால் போதும் ஆண்டவரே. आप मेरे साथ आना है, நீர் இருப்பதுதான் என் ஆசீர்வாதம். आप मेरा साथ रहना मेरा என்னை आशीष. விசேஷித்தவனாக்குவது आपके उपस्थिति विशेष बनाता, பிரசன்னம் தான் ஆண்டவரே. आपका उपस्थिति. ஆசீர்வாதம் புறஜாதிக்கும் கிடைக்கிறது. आशीष तो अन्य जाति की भी मिलता है. பணத்திலே அவனும் வளருகிறான், पैसा में वो भी बढ़ता है, கல்வியிலே அவனும் வளருகிறான், पढ़ाई में वो भी बढ़ता है, நம்மை காட்டிலும் வேகமாய் அவன் போகிறான். हमसे भी तेज वो बढ़ता है. அங்கே அல்ல என் வித்தியாசம், वहाँ नहीं मेरी फर्क, அதுவல்ல எனக்கும் புறஜாதிக்குமான வித்தியாசம். वो नहीं है अन्य जाति मेरा फर्क. துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் வித்தியாசம் உண்டாக்குவதே दुष्ट और धर्मी का फर्क क्या है? அவர் என்னோடு இருப்பதுதான். वो मेरे साथ நான் रहना. உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, मैं तुझे छोड़ूंगा नहीं, நான் உன்னை கைவிடுவதும் मैं இல்லை, तुझे त्यागूंगा नहीं. நான் உன்னை செழிப்பாய் வைப்பேன் என்பதல்ல வாக்குத்தத்தம். प्रतिज्ञा ये नहीं है तुझे संपन्नता உனக்கு बनाऊंगा. பிரச்சனையே வராது என்பதல்ல வாக்குத்தத்தம். प्रतिज्ञा ये नहीं है तुझे समस्या नहीं आएगा. உனக்கு எதிராய் ஆயுதம் எழும்பாது என்பதல்ல வாக்குத்தத்தம். प्रतिज्ञा ये नहीं है तेरे विरोध में हथियार नहीं उठेगा. போராட்டம் வந்தாலும், समस्या आए, பிரச்சனை எழும்பினாலும், समस्या आए, புயல் காற்று எழும்பினாலும், तूफान उठे, அலைகள் கொந்தளித்தாலும், लहर उठे, ஆயுதங்கள் எழும்பினாலும், हथियार उठ जाए, நான் உன்னோடு இருப்பேன், मैं तेरे साथ रहूंगा. நான் உன்னோடு இருப்பேன். मैं तेरे साथ அது रहूंगा. வாய்க்காதே போகும். वो सफल वो नहीं, அதுதான் தேவன் கொடுக்கிற நமக்கு वो வாக்குத்தத்தம். ये परमेश्वर के प्रतिज्ञा. எத்தனை பேர் அத பாக்கியம் நினைக்கிறீங்க? कितने जन उसे मानते எது हैं? நடக்கிறதோ இல்லையோ, कुछ भी वो ना हो, நீர் இருந்தால் போதும் ஆண்டவரே. आप मेरे साथ चलो. ஆமென். आमेन. உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். आपकी उपस्थिति को चाहता हूँ. மூன்றாவது ஜெபநிலை என்ன? तीसरा प्रार्थना के अनुभव, அவரோடு இருப்பது. उसके साथ जीना. ஜெபப்பட்டியலுக்கு அங்கே இடமில்லை, प्रार्थना निवेदन का जगह नहीं, தன் தேவைகளுக்கு அங்கே இடமில்லை, अपने जरूरी की जगह नहीं, சுய நலத்திற்கு அங்கே இடமில்லை. स्वार्थ के लिए जगह नहीं, அங்கே இருப்பதெல்லாம் वहाँ रहना, முகமுகமாய் அவரை பார்ப்பது, वहाँ केवल आप आमने அவரோடு सामने உறவாடுவது, से, उसके साथ அவரோடு ஒன்றாகி விடுவது, उसके साथ एक हो जाना, அவரோடு போஜனம் பண்ணுவது, उसके साथ भोजन करना, அவரோடு இணைந்து விடுவது. उसके साथ मिलजुलना. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? कितने जन चाहते हैं கர்த்தரோடு இருக்கிற ஜெப प्रभु அனுபவம் के साथ रहने की இன்றைக்கு प्रार्थना சபைக்கு உண்டாவதாக. आज कलिशा में आने पाए. எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறேன், कितना देरी बैठा, என்னெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறேன், क्या क्या बोल के प्रार्थना அது करता, எல்லாம் மறந்து, वो सब भूल जाओ, உலகை மறந்து, संसार को भूल जाओ, சுயம் மறந்து, स्वार्थ भूल जाओ, உணவை மறந்து, भोजन को भूल जाओ, அவரோடு அமர்ந்திருப்பது. उसके साथ बैठना. तुम्हें अपने कमरे में बुलाता है. கணுக்கால் அளவு போதாது பிரதர்,
एडी अनुभव काफी नहीं। மற்றவர்களுக்காக மன்றாடுகிற முழங்கால் அளவு போதாது. दूसरों के लिए प्रार्थना करने की இன்னும் கொஞ்சம் மேலே வா. और भी थोड़ा आगे அவர் சமூகத்திலே களிகூரவா. उसके सम्मुख में आनंद हो जा. அவர் மார்பிலே சாய்ந்து கொள்ளவா. उसके सीने में सिर लगा दो. அங்கே அவர் இதய துடிப்பு உனக்கு கேட்கும். उसकी हृदय के धड़कन तुझे सुनाई அவர் சிந்தை पड़ेगा. உன் சிந்தையாய் மாறும். उसकी विचार तेरी विचार அவர் बनेगा. நினைவு உன் நினைவாய் उसकी மாறும். सोच तेरी सोच बनेगा. அவர் கரத்தின் கிரியைகள் அல்ல, उसके हाथों की काम नहीं, அவர் முகத்தின் பிரசன்னம். उसकी मुंह की चमक को तू देखेगा. இன்னைக்கு ஆவிக்குரிய மக்கள் அவர் கரத்தை விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. आज तो आत्मिक लोग उसको हाथ को देखने चाहते हैं. என்ன தருவீர் ஆண்டவரே? प्रभु तो क्या देगा, எனக்கு என்ன செய்வீர் मुझे ஆண்டவரே? क्या करेगा, எனக்கு அற்புதம் செய்யுங்கப்பா. मुझे चमत्कार करो, வல்லமையை விளங்க பண்ணுங்க. सामर्थ को प्रकट करो, அத மாத்துங்க, उसे बदल दो, இத மாத்துங்க. इसे बदल दो. கரத்தை விரும்புறது இரண்டாவது நிலை. हाथ को चाहना दूसरी अनुभव. நீங்க எனக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். प्रभु आप मुझे कुछ भी मत करो, உங்க முகத்தை பார்க்க मैं வந்திருக்கேன். आपके चेहरा को देखने से உங்க काफी, பிரசன்னத்தை அனுபவிக்க வந்திருக்கேன். आपके उपस्थित को अनुभव करने आया. ஏதாவது சொல்லுப்பா. पिता कुछ बोलो, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லையா? कुछ भी नहीं है, உங்க கூட உட்கார்ந்துட்டு போலாம். आपके साथ बैठने से काफी है. உங்க நிழல் அமரணும் आपकी அவ்வளவுதான். छाया में मैं बैठूं, உங்க பாதத்தை பிடிச்சிட்டு आपके உட்காரணும் அவ்வளவுதான். पैरों को मैं पकड़ लूं, நீங்க பேசுறத நான் आप கேட்கணும். बोलेंगे मैं सुनूंगा. ஓரே மலையிலே எனக்கு கேள்விகள் உண்டு. ओरे पहाड़ में मेरे पास सवाल है, அது முதல் தனி ஜெப वो நிலை. पहला व्यक्तिगत प्रार्थना. சீனாய் மலையிலே எனக்கு ஜெப குறிப்புகள் உண்டு. सिनाई पर्वत में प्रार्थना निवेदन அங்கே है, நான் மற்றவர்களுக்காக கெஞ்சும் நிலை. वहाँ दूसरों के लिए मैं गिड़गिड़ाऊंगा. இங்கேயோ परंतु यहाँ எனக்கு வார்த்தைகளே இல்லை. मेरे पास शब्द नहीं, அவர் எனக்கு என்ன சொல்லுவார்? वो मुझसे क्या बोलेगा, அவர் வாயின் வார்த்தைகளை நான் கேட்க उसकी விரும்புகிறேன். मुंह की आवाज को मैं सुनूं. நீங்க பேசுங்கப்பா. पिताजी आप बातें நான் करो, கேட்க मैं வந்திருக்கிறேன். सुनने आया. அந்த மூன்றாம் நிலைக்கு கர்த்தர் சிலரை वो எடுத்துக் तीसरे கொள்வாராக. अनुभव में कुछ लोग को बुलाता है, விரும்புறவங்க கையை தட்டி ஒரு ஆமென் जो சொல்லலாமா? है ताली बजाकर. 63ஆம் சங்கீதத்துக்கு திருப்புங்களேன். 63ஆம் சங்கீதம். 63 भजन 63 को வனாந்தரத்துல இருந்து பாடுற ஒரு மனுஷனை பாருங்க. जंगल में से उस गीत को देखो மேல ना. தலைப்பு போட்டிருக்கு. 63 தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். दाऊद की भजन जब वह यहूदा के जंगल में था. என்ன கேக்குறாரு பாருங்களேன். क्या पूछता है, பாருங்க. देखो ना, आप देखो. இந்த வனாந்தரம் தான் 63 கிடைச்சதா? இதுக்கு பேர் தான் அழைப்பா? इसका नाम बुलावट है क्या, இதுக்கு தான் வேதக்காரனா மாறினா? इसीलिए मैं नौकर बनना क्या, இந்த வாழ்க்கைக்கு தான் ஊழியத்துக்கு வந்தனா? ये जीवन के लिए मैं सेवा में आया क्या. எனக்கு இரக்கம் செய்ய மாட்டீரா? प्रभु मेरे बात नहीं सुनेगा, என் வியாதியை பார்க்க மாட்டீரா? मेरे बीमार को नहीं देखेगा. இப்படி அழுதுகிட்டு இருக்கல. ऐसा वो नहीं रो रहा था. தேர்ட் ஸ்டேஜ்ல நிக்கிறான். वो तीसरे अनुभव में என்ன சொல்றான் பாருங்க. 63 को देखिए ना. தேவனே, ए परमेश्वर, நீர் என்னுடைய தேவன். तू मेरा परमेश्वर, அதிகாலமே தேடுகிறேன். बड़ी बोर तेजी को तेरी खोज करूंगा, விடாய்த்ததுமான நிலத்தில் और सुखावर निर्जल என் भूमि से ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. मेरा प्राण तुझ पर प्यास है. தாவீதே, அடுத்த வேளை உணவு உண்டோ? दाऊद तेरे पास अगला समय के लिए भोजन है क्या, சவுலுக்கு தப்பி பிழைக்க வாய்ப்புண்டோ? साउल के हाथों में बचने के लिए मौका है, உன் குடும்பத்திற்கு நீ சொல்லுகிறது போல நன்மை உண்டோ? तेरे परिवार को देने के लिए कुछ भलाई है. அது அல்ல இங்கே என் தாகம். वो नहीं मेरा प्यासा, என் தாகம் அவர் மீது मेरा இருக்கிறது. प्यासा उसी के ऊपर. இரண்டாம் வசனத்தை மட்டும் படிங்களேன். 63 के दूसरी वचन, உம்மை பார்க்க ஆசையா இருக்கிறேன். आज तुझे देखने चाहता हूँ, வல்லமையை காண ஆசையா तेरी இருக்கிறேன். सामर्थ को देखने चाहता உம்முடைய हूँ, மகிமையை காண ஆசையா तेरी இருக்கிறேன். महिमा को देखने चाहता हूँ. என் விருப்பம் எல்லாம் உம்மோடு இருப்பது. मेरा चाहत तेरे साथ रहना. कितने जन आमीन बोलेंगे. இந்த நிலைக்கு வரணுங்க. ये अनुभव में आना है. என்ன நடப்பிக்கிறோங்கிறது இல்ல. मैं क्या किया ये नहीं बात है. அப்பத்தை கல்ல அப்பமாக்கி என்ன நிரூபிக்கிறது இல்ல. पत्थर को रोटी बनाकर स्थापित करना नहीं. என்னை நீர் ஐஸ்வர்யவானாக்கினால் இவர்கள் வாயெல்லாம் அடைபடுமே. मैं तू मुझे धनवान बनाने से इनके मुंह बंद होगा. அதெல்லாம் லோயர் கிளாஸ் பிரேயர். ये सब शुरुआत के अनुभव है, இந்த ஜெபம் அல்ல. ये प्रार्थना नहीं. உம்மோடு இருப்பதுதான். அந்த ஒரு வரி பாடுங்க. एक वचन, உள்ளத்தின் வாஞ்சை. ஆமென். உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. தேவன் இன்றைக்கு இந்த மூன்றாம் ஜெப நிலைக்கு
நம்மை இழுத்து प्रभु ये செல்வார். तीसरी प्रार्थना अनुभव में खींच नहीं पाए. மத்தேயு 17 மருவமலைக்கு ஆண்டவர் 3 பேரை அழைச்சிட்டு போறார். मत्ती 17 अध्याय में 3 जन को रूपांतर पहाड़ में ले जाता है. இவங்களா போகல, इन खुद नहीं गए, அவரா அழைச்சிட்டு போறார். यीशु ने ले जा रहा. இன்னைக்கு சபையில அப்படி நடக்கிறத பார்க்கிறேன். चर्च में मैं ऐसा देखता हूं. தாகமா இருக்கிற வயதான அம்மாமார கர்த்தர் அப்படி அழைச்சிட்டு போறார். प्यासा माँ को प्रभु से ले जाएगा. அந்த ஏக்கம் இருந்தா போதும், அவர் உங்களை அழைச்சிட்டு आपके போவார். अंदर प्यासा है तो ले जाएगा. காலையிலே தட்டி எழுப்பி வா போலாம், सुबह ही जगाएगा, आजा जाएंगे. ஆமென் சொல்லுங்களேன். आमीन बोलो ना. அவரே அழைச்சிட்டு போறார். वो तुम्हें ले जाएगा. அங்க போய் அந்த மகிமையில உட்கார்ந்ததுதான் वहां जाकर महिमा में बैठे. பேதுருவுக்கு தனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறதே மறந்து போச்சு. पत्रस को अपने परिवार भी याद नहीं है. ஆமென். आमीन. அவன் என்ன சொன்னார் தெரியுமா? वो क्या बोला मालूम है? ஆண்டவரே நாம் இங்கே இருப்பது நல்லது. प्रभु हम इधर ही रहना हमारे लिए भला है. 3 கூடாரம் போடுவோம். 3 तंबू बनाएंगे. மோசேக்கு 1, मूसा के लिए 1, எலியாக்கு 1, एलिया के लिए 1, உமக்கு 1. आपके लिए 1. ஏப்பா நீங்க 3 பேர் இருக்கீங்க, फिर आप लोग भी 3 जन हैं. நாங்கள் உம்மோடு கூட இருப்போம். हम भी आपके साथ रहेंगे. உன் மனைவி தேடுவாளே, तेरा पत्नी ढूंढेगी, உன் பிள்ளைகள் தேடுவார்களே. बच्चे ढूंढेंगे. கீழே ஒரு 9 பேரை விட்டுட்டு வந்தவன், नीचे 9 जन को हम छोड़ कर आए. அதெல்லாம் இப்ப தேவை. चरणों में बैठने के अनुभव, அது அனுபவிச்சவங்களுக்கு जो தெரியும். अनुभव किए उनको मालूम है. அத மாதிரி ஒரு ருசி உலகத்துல இல்லங்க. इससे बढ़कर एक स्वार्थ और कुछ भी नहीं அது है. நித்திய பேரானந்தம். वो अनंत काल की आनंद. கையை தட்டி ஒரு ஆமென் ताली சொல்லுங்க. बजाकर आमीन बोलो. அவர் பிரசன்னம் நித்திய பேரின்பம். उसकी उपस्थिति अनंत काल के आनंद. ஆமென். आमीन. கர்த்தர் சபை அங்க அழைக்கிறார். प्रभु कलीसिया को वहां बुलाता है. 4th ஸ்டேஜ் எங்க? चौथी अनुभव में உபாகமம் 32:49. व्यवस्था विवरण. உபாகமம் 34:1 முதல் 4. व्यवस्था विवरण 32वां अध्याय 49. இந்த 2 வசனங்களையும் கவனிப்பீங்கன்னா और 34वां अध्याय 1 से 4 तक. உபாகமம் 3 இருந்தே தேவன் அந்த வார்த்தை அவரோடு பேச ஆரம்பிக்கிறார். और व्यवस्था विवरण 3 वचन से बोलता है. மோசே, व्यवस्था विवरण 3 अध्याय. அபாரிம் மலைக்கு ஏறு. मूसा तू அபாரிம் மலைக்கு अबारी पहाड़ के ऊपर आजा. ஓரேபுக்கு வந்தாய், ओरेब में तू आया, என் தரிசனம் துளிர்த்தது. मेरा दर्शन बढ़ने लगा. சீனாய்க்கு வந்தாய், सिनाई पर आया, மக்களை ரட்சித்தாய். लोगों को उद्धार किया. சீனாய் மலையிலேயே இன்னும் கொடுமுடிக்கு வந்தாய், सिनाई पहाड़ की ऊंचाई में गया, என் மகிமையை கண்டாய். मेरा महिमा को देखा. இப்ப நான் 4th கொடுமுடிக்கு அழைக்கிறேன். अभी चौथी अनुभव में ले जा रहा हूं. நேபோ மலையின் பிஸ்கா கொடுமுடி. नेबा पहाड़ की ऊंचाई. ஆமென் சொல்லுங்க. आमीन बोलो ना. இன்னைக்கு ஆராதனையில நம்ம பாடின அந்த आज பாட்டு, आराधना में हम गीत गाए थे. சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில். அதுதாங்க ஒவ்வொரு ஆவிக்குரியவனின் கடைசி ஏக்கம். प्रति आत्मिक जीवन का अंत वही है. அபாரிம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? अबारी पहाड़ के अर्थ क्या मालूम? அதர் சைடு, दूसरी जगह, அக்கறைக்கு போகுதல். किनारे में जाना. மோசே, मूसा அபாரிமுக்கு ஏறு, अबारी पर चढ़, பிஸ்காவின் கொடுமுடிக்கு ஏறு. इसका की उस ऊंचाई में आजा. இந்த உலகத்தின் ஆசைகளை முடித்துக் கொண்டு, इस संसार की आशा को छोड़कर, இந்த ஓட்டங்களை முறித்துக் ये கொண்டு दौड़ को खत्म कर कर நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமியை பார்க்க போகிறாய். प्रतिज्ञा की भूमि को तू देखेगा. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை காண்பிக்க போகிறேன். प्रतिज्ञा की कानान को அந்த दिखाऊंगा. தேசம் முழுவதை அவனுக்கு காண்பித்தார். वो पूरा देश को प्रभु दिखाया. அங்கே இருந்து மோசே பாடி இருப்பார், वहां से मूसा गीत गाया. இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில். ஆமென் சொல்லுங்களே. आमीन बोलो ना. இது மறுரூப நிலை. ये रूपांतर के अनुभव, கொஞ்சம் கொஞ்சமாய் மாம்சம் களையும் நிலை. थोड़ा थोड़ा शरीर निकलने के अनुभव. அல்லேலூயா சொல்லுங்க. आमीन बोलो. கொஞ்சம் கொஞ்சமாய் மாம்சத்தின் சிந்தை விலகும் நிலை. थोड़ा थोड़ा शरीर के विचार हटने के अनुभव. யார் பெரியவன் யார் சிறந்தவன் அதன் சிந்தனை எல்லாம் உடையிற நிலை. कौन बड़ा है कौन छोटा, ये विचार हट जाता है. குடும்பத்திலே நடக்கு, உலகத்திலே நடக்கு, சபையில நடக்கு, பணத்திலே நடக்கு, அதையெல்லாம் விட்டு விலகி போய் அவரோடு
அமர்ந்து சொல்வது நான் உம்மோடு இருக்கணுமே. परिवार में क्या हो रहा है, दुनिया में क्या हो रहा है, चर्च में क्या हो रहा है, घर में क्या हो रहा है, ये सबसे बढ़कर उसके साथ எப்போது உம்மை பார்ப்பேன், हमेशा तुझे देखूंगा, எப்போது உம் முகம் காண்பேன், कब तेरा चेहरा को देखूंगा. அந்த நிலைதான் वो अनुभव ஆவிக்குரிய வாழ்க்கையின் உச்சகட்ட நிலை. आत्मिक जीवन में परिपक्व के अनुभव. அங்கே உலக பிரச்சனைகளுக்கு இடமில்லை, दुनिया की समस्या के लिए அங்கே जगह नहीं, வாக்குவாதங்களுக்கு இடமில்லை, झगड़ा के लिए जगह नहीं, அங்கே போராட்டங்களுக்கு இடமில்லை, कुश्ती के लिए जगह नहीं, என்ன நடக்கிறது நடக்கவில்லை இடமில்லை, कुछ भी हो जाए ना हो जाए, மதித்தார்களா இல்லையா அங்கே இடமில்லை. आदर दे ना आदर दे, அங்கே இருந்து பார்ப்பதெல்லாம் वहां से இயேசு வருகிறார். यीशु आ रहा என் है. மகிமையின் தேசம் எனக்காக காத்திருக்கிறது. महिमा का देश मेरे लिए बाट हो रहा है. சீக்கிரத்திலே அந்த தங்க கதவுகள் திறக்கப்படும். जल्दी से सोने की द्वार खुलेगा. மாரநாதா, मारानाथा, சீக்கிரம் வாருமையா जल्दी आ जा. என்ற அந்த உச்சகட்ட மகிமைக்கின் ஜெப நிலைக்கு उस महिमा की प्रार्थना के अनुभव में கர்த்தர் சபையை அழைக்கிறார். प्रभु कलीसिया को बुलाता है. பவுல கவனிங்களே, पौलुस को देखो ना, சபை ஊழியத்தின் ஆரம்ப நிலையில कलीसिया सेवकाई की शुरुआत में பர்னபாவோட வாக்குவாதம் பண்ணவர், बरनबा के साथ लड़ाई किया, மார்க்குவை வச்சு பெரிய சண்டை, मरकुस के कारण बड़ी वाद विवाद हुआ, அதனால பிரிவு. इसके कारण वे अलग हो गए. ஆனா அடுத்தடுத்து வளர்ந்து வர்றாரு. जब वे बढ़ते बढ़ते आ रहे थे, கவனிங்கள், 1 கொரிந்தியர் முழுதும் பிரச்சனைகளை டீல் பண்றாரு. पहला कुरिन्थी पूरा वाद विवाद है, समस्या. ஆனால் இன்னும் காலம் போகும்போது, जब समय बीतते गया, ஆவியிலே முதிர்ச்சி அடைய जब आत्मा में परिपक्व होते हो அவர் गए, வார்த்தை இப்ப மாற ஆரம்பிக்குது. उसका मुंह की शब्द बदल रहा. பிலிப்பியர் நிருபத்தை சிறைச்சாலையில் இருந்து எழுதுகிறார். बंद गृह में से फिलिप्पी पत्रिका को लिखता है. பிலிப்பியருக்கு எழுதும்போது இப்படி சொல்லுகிறார், फिलिप्पी कलीसिया के लिखते कहा, நம்முடைய குடியிருப்போ हमारा निवास स्थान பரலோகத்தில் உண்டு, स्वर्ग में है. இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் इस तंबू को छोड़कर जाने का, கர்த்தரோடு குடியிருக்கவும் விரும்புகிறேன். प्रभु के साथ निवास करने चाहता हूँ. இன்னும் வயதாகிறது, और भी बुजुर्ग अनुभव ஆவியிலே முதிர்ச்சி அடைகிறார். और आत्मा में बढ़ते गया. இப்போது அவர் பிரச்சனைகள் எல்லாம் டீல் பண்றது இல்ல. अपनी समस्या को डील नहीं करता. உலகம் குழப்பம் அதெல்லாம் விட்டு மேல अभी வந்துட்டாரு. संसार गड़बड़ी छोड़कर ऊपर आ गया. தீமோத்தேயுக்கு எழுதுகிறார், तीमोथी को लिखता है, நல்ல போராட்டத்தை अच्छा போராடினேன், कुश्ती को लड़, ஓட்டத்தை முடித்தேன், दौड़ को पूरा किया, விசுவாசத்தை காத்துக்கொண்டே विश्वास को संभाला, நீதியின் கிரீடத்தை பார்க்கிறேன், धार्मिकता के मुकुट को அந்த देखता हूँ, மகிமைக்குள் நுழைய போகிறேன். महिमा में जाने वाला हूँ. அதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சியின் यही அடுத்த நிலை. आत्मिकता की परिपक्व है. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? कितने जन चाहते हैं? கரங்களை தட்டி சொல்லுங்க, ताली बजाकर बोलो, அவரை நான் பார்த்தால் उसी போதும், को मैं देखना है, மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், स्वर्ग में मैं जाना है. இந்த உலக ஆசைகளை விட்டு, दुनिया का लालसा नहीं चाहिए, சம்பாத்தியங்களை விட்டு संपत्ति नहीं चाहिए. என்று காண்பேன் तुझे कब देखूंगा? உன் திருமுகத்தை. அந்த உச்சகட்ட ஆவிக்குரிய முதிர்ச்சி उस श्रेष्ठ आत्मिकता की परिपक्व தேவன் விரும்பும் நிலை. प्रभु चाहता है. ஒரு ஆமென் சொல்லுங்க. एक आमीन बोलो. முதல் நிலைக்கு கூட வராத சிலரை கர்த்தர் முதல் நிலைக்கு यहाँ அழைக்கிறார். कुछ लोग हैं जो पहले अनुभव में नहीं आए, उन्हें भी बुलाता है. 1 மணி நேரம் என்னோடு தனித்திரு. 1 घंटा मेरे साथ समय बिता. முதல் நிலையிலே இருக்கிறவளை 2ஆம் நிலைக்கு அழைக்கிறார். पहले अनुभव में रहने वो आपके समान मुझे बना दे. தேவ சாயலா என்னை மாற்றுமே. परमेश्वर के स्वरूप मुझ में आ जाए. அந்த வாஞ்சையின் ஜெப நிலைக்கு வருவாயா? वो चाहत के प्रार्थना के अनुभव में आ जाओ. இந்த 4 நிலைகளுக்கு வந்த மோசேயை ये 4 अनुभव में आया हुआ मूसा, தேவன் எப்படி கனப்படுத்தினார் தெரியுமா? परमेश्वर कैसा आदर किया मालूम? லூக்கா 9ல போய் வாசி பாருங்க. लूक का 9वां अध्याय को पढ़कर देखो. இப்ப வாசிக்காதீங்க, டைம் अभी முடிஞ்சது. पढ़ो मत, समय नहीं. மருவமலையில लूक का 9 में रूपांतर पहाड़ में அவர் பேதுரு யாக்கோபு யோவானோடு போய் மருவமாகிறார். पेत्रो पत्रस याकूब यूहन्ना में रूपांतर हो गया. 30-31 வசனம் சொல்லுகிறது. 30 और 31 में लिखा है, மோசேயும் எலியாவும் அவரோடு காணப்பட்டார்கள், मूसा एलिया प्रभु के साथ दिखे அவரோடு சம்பாஷித்தார்கள். और उसके साथ बातचीत कर रहे எதை थे. குறித்து பேசுகிறார்? किसके बारे में बात किया? எருசலேமில் நிறைவேற போகிற மரணத்தை பற்றி பேசுகிறார். यरूशलेम में पूरा होने वाली मरण के बारे में, ரட்சிப்பின் தேவ திட்டத்தை பற்றி பேசுகிறார். उद्धार की परमेश्वर की योजना के बारे में. என்னை கவனிங்கள் தேவஜனமே, सुनो प्रियजनों,
ஒரு காலத்திலே ஊழியத்திற்கு வரமாட்டேன் என்று சொன்னவன் एक समय में सेवा में मैं नहीं आऊंगा करके मूसा बोला உடைக்கப்பட்டு அழுதவன் உடைக்கப்பட்டு அழுதவன் टूटा हुआ हालत में रोने वाला ஓடி போனவன் என்பதுதான் மோசேயின் பட்டப்பெயர் मूसा का नाम क्या मालूम है भागा हुआ व्यक्ति ஓடி போனவன் भागा हुआ व्यक्ति ஆனால் ஏறி வர 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 जब चढ़ते चढ़ते आया தேவகுமாரனோடு परमेश्वर की पुत्र के साथ அமர்ந்து சம்பாஷிக்கும் அளவு उसके साथ बातें करने के लिए தேவன் அவனை கனம் பண்ணினார் परमेश्वर मूसा को आदर दी வெளிப்படுத்தல் 15:3 சொல்லுகிறது प्रकाश वाक्य 15वां अध्याय 3 वचन பரலோகத்திலே இரண்டு பேரின் பாட்டுதான் பாடப்பட स्वर्ग போகிறது में दो जन के गीत गाया जा रहा है ஒன்று ஆட்டுக்குட்டியானவரின் பாடல் एक मेमने का गीत இன்னொன்று திக்குவாயன் மோசே எழுதின பாடல் दूसरा ठीक बात ना करने वाली मूसा की गीत நித்தியத்திற்கும் தொனிக்கும் பாட்டை கர்த்தர் அவன் வாயிலே வைத்தார் स्वर्ग की गीत को मूसा के मुंह में रखा இன்றைக்கும் சிலரை அவர் ஆவிக்குள்ளாக்க விரும்புகிறார் आज कुछ लोगों को आत्मा में बदलेगा சிலரை மாம்சத்தின் சிந்தை விட்டு ஆவியின் சிந்தைக்கு கொண்டு வர कुछ लोग விரும்புகிறார் को शरीर के विचार से आत्मिक विचार में ले சபைக்கு आएगा தேவன் முழங்குகிற ஒரே சத்தம் कलीसिया के लिए प्रभु की वाणी ஏறி வா उठ कर आजा இது அல்ல उन ஸ்தானம் ये नहीं तेरी जगह அடுத்தடுத்த நிலைக்கு ஏறி வா अगला अगला जगह में चढ़ कर आजा। மறுரூபமாகும் அளவுக்கு ஏறி வா रूपांतर होने तक आजा அவரோடு இணைந்து கொள்ள उसके साथ जुड़ने தேவன் நம்மை அழைக்கிறார் प्रभु में बुला रहा है செவி கொடுப்பவர்கள் மட்டும் எழும்பி நில்லுங்களேன் ஏறி வர விரும்புகிறவங்க எழும்பி जो நில்லுங்க चढ़ने चाहते उठकर खड़ा हो जाओ ஆண்டவரே நான் என்னை ஒப்பு प्रभु கொடுக்கிறேன் मुझे எழும்பி நில்லுங்க समर्पण करता हूँ எழும்பி நின்றவர்கள் கண்களை மூடி ஜெபிக்க जो ஆரம்பிங்க खड़ा हो गया आंखें बंद करो இப்போதும் இன்னும் கூட ஓரேபுக்கு वराத தேவ जो பிள்ளைகள் ओरेब में नहीं आए உடைந்து கிடந்தாலும் आप छिपे क्यों ना எல்லாம் இழந்திருந்தாலும் सभी उठ जाए அவரை சந்திக்க உனக்கு மனமில்லையோ उसे मिलने के लिए मन नहीं है क्या இன்னும் தனி ஜெப அனுபவம் ஏன் இல்லை व्यक्तिगत तो प्रार्थना क्यों உன் नहीं है தனி ஜெப அனுபவத்தை நீ இழந்தது என்ன क्यों ओरेब की प्रार्थना को खो गया ஆண்டவர் அழைக்கிறார் प्रभु तुझे बुला रहा है மோசே मोशे ஏறி வா चढ़ कर आजा மன்றாடும் மலைக்கு ஏறி வா विनती के अनुभव में आजा என் மகிமையின் கண்மலைக்குள் ஏறி வா महिमा की चट्टान में आजा அபாரி மலைக்கு ஏறி வா अबारी पहाड़ में आजा ஒரே நிலையில் தங்கி விடாதே एक ही अनुभव में बैठ मत ஜெபிக்க ஆரம்பிங்க प्रार्थना शुरू करो தேவ சத்தம் கேட்டவங்க प्रभु ஜெபிக்க की आवाज ஆரம்பிங்க को सुनो ஒரு மகிமை இறங்கி வருது महिमा उतर आ रहा है எல்லாரும் கண்ணு மூடி सभी இருக்கட்டும் आंखें बंद करें சரியா 2 நிமிடம் மட்டும் நான் நேரம் 2 எடுத்துக் मिनट கொள்கிறேன் में हम खत्म करें எல்லாரும் கண்களை மூடி सभी ஜெபிக்க ஆரம்பிங்க आंखें बंद करें பிரசங்கம் முடிந்தது प्रचार खत्म हो गया இது உங்களுக்கும் ஆவியானவருக்குமான अभी நேரம் आप पवित्र आत्मा के मध्य में தேவன் அழைக்கிறார் प्रभु बुला रहा है இங்கே ஏறி வா या चढ़कर आजा வாலிப தம்பிமார் கண்ண மூடி கேளுங்களேன் भाई लोग आंखें बंद करो என் ताली बजाओ। ஆவியில முதிர்ச்சிக்கு நேரே நடத்துங்கப்பா परिपक्व होके और चढ़ो என்னை இழுத்துக் கொள்ளுமே मुझे खींच लो என்னை எடுத்து செல்லுமே मुझे लेकर जाओ என்னை கொண்டு போகுமே मुझे लेके जाओ கதறி கேளு வாலிப தங்கச்சி भाई बहनों पूछो பின்னாடி இருக்கிற தாய்மார் எல்லாம் கேளுங்களேன் माँ माँ पूछो प्रार्थना ஆவியில करो ஏறி வாங்க आत्मा में चढ़ो ஜெப அனுபவத்துல ஏறி வாங்க प्रार्थना में चढ़कर आ जाओ வேடிக்கை பார்க்க நேரம் இல்ல समय नहीं வாயை திறந்து मजाक मत देखो கண்களை மூடி आंखें बंद करो ஆவியில நிரம்பி சொல்லுங்க आत्मा में भरकर बोलो I want to climb up मैं चढ़ना चाहता हूँ ரபரகதரபரியந்தரபா